Okay, very good morning to everyone. So it's my pleasure welcoming everyone for the second session of Chennai Book Club. Okay, they say that perception precedes reality. Okay, you may believe it or not. That is one of the hard-written rules that at some point we can able to agree to this. So that is what we're going to discuss today. Okay, that is a kind of a thing that we're going to take away from this session. The book that we're going to discuss is DVH. For that, we have wonderful person to review that. To welcome that person, I invite Miss Joyce. Kirubanidhi, initially a software professional, worked in IBM India, now turned into an IAS aspirant. He is a book reader and music enthusiast. He has published a poetry book, Confetti 50 Shades of ... released in Amazon Kindle. Currently preparing for UPSC, he is in the process of getting into civil services. Now, stage is yours, sir. Okay, so first, I can speak in English and Tamil, right? So I can. Correct. Okay. ஸோ இந்த புக்கு வந்து மோஸ்ட்டாக வந்து வெளிலேருந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு சயின்ஸ் புக்காக தெரியலாம். அது சயின்ஸ் படித்தவங்க தான் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்ற அந்த ஒரு இது கிடையாது. ஆக்சுவலி இந்த புக்கு வந்து பிரேக் பண்ணுறதே அதுதான். எல்லா விஷயத்துலையுமே எல்லாத்துக்குமே வந்து நமக்கு ஒரு பெர்செப்ஷன் இருக்கும். ஸோ இது வந்து இப்படி தான் பண்ண முடியும், இது இப்படி இவங்க தான் இதை தெரிஞ்சுக்க முடியும், இல்லை இவங்களுக்கு தான் இது புரியும், இல்லை இது இப்படி தான் நடக்கணும் அப்படின்ற அந்த ஒரு பெர்செப்ஷன் இருக்கும். அந்த பெர்செப்ஷனுக்கு ரீசன் வந்து ஏன்னா நமக்குள்ள இருக்க ஒரு அசம்ஷன்ஸ். ஸோ அந்த அசம்ஷன்ஸை வந்து சேஞ்ச் பண்ணால் நம்ம பெர்செப்ஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண முடியுன்றத சொல்கிறது தான் இந்த புக்கோட மெயின். ஸோ ஒன்லைனில் சொன்னோன்னா, பை சேஞ்சிங் அவர் அசம்ஷன்ஸ் ஆன் திங்ஸ் தட் வி திங்க் தட் இட் இஸ் ஸோ, வி ஆர் சேஞ்சிங் அவர் பெர்செப்ஷன் பை விச் வி சேஞ்ச் அவர் பிஹேவியர். ஸோ தட் இஸ் த ஒன்லைன் ஆஃப் திஸ் புக். ஸோ இதை வந்து அவர் எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, வந்து ஒரு ரிலீஜியஸ் புக்காக இருக்குது அப்படின்னா என்ன ஆகுனா, அதில் வந்து இப்போ அதை சொல்கிறத நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணுறவங்களா இருப்பாங்க. பிகாஸ் இட் மே பி பேஸ்ட் ஆன் சம் சாங்ஷன்ஸ் இருக்கலாம், இல்லை ஒரு பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கலாம், இது பண்ணால் அப்படி ஆகிரும், இல்லை கடவுள் இது பண்ணுவார் அப்படின்ற அந்த இது இருக்கும். பட் இந்த புக்ல சொல்றது வந்து என்ன, இது எல்லாத்தையுமே சொல்றது வந்து உங்களுக்கு ஒரு ப்ரூஃப்ஸை வச்சு சொல்றது. ஃபேக்ட்ஸ் இருக்கும், சம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்கும், அவர் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்கு, இல்லை நீங்களே உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் இதில் வரும் ஒன்றுன்னா. ஸோ அது மூலயமா உங்களுக்கு சொல்றதால யூ அக்செப்ட் யுவர் செல்ஃப், ஓகே திஸ் இஸ் ரைட், திஸ் இஸ் ராங் அப்படின்றது. அண்ட் எப்படி வந்து ஒரு ரிலீஜியஸ் புக்ல வந்து உங்களுக்கு ஒரு ரிலீஜியன் பேஸ்டாக உங்களுக்கு சாங்ஷன்ஸ் நிறையா இருக்கு. ஸோ அதனால நீங்க இந்த விஷயத்த பண்ண மாட்டீங்க, இல்லை இந்த விஷயத்த பண்ணுவீங்க. ஸோ இதில் வந்து இட் ரிவார்ட்ஸ் யூ ஆக்சுவலி. ஸோ இந்த ரிவார்ட்ஸ் வந்து உங்களுக்கான ரிவார்ட்ஸாக இருக்கிறதால யூ கோ ஃபார் இட். ஸோ யூ அக்செப்ட், ஓகே யூ கன்வின்ஸ் யுவர் செல்ஃப். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் உங்களே கன்வின்ஸ் பண்ணிக்கப்போ ஒரு விஷயத்த வந்து நீங்கள் ஃபுல்லாக பண்ண முடியும் இல்லையா. ஸோ அதை பண்ணுறது தான் இந்த புக்கோட மெயின் திங். ஸோ பியோலாத்தோ வந்து ஆக்சுவலி ஹீஸ் அ நியூரோ சயின்ஸ் ப்ரொஃபஸர் இன் யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன். ஸோ 25 இயர்ஸாக அவர் பண்ணிட்டு இருக்க எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து எல்லாமே லைவ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி ஒரு க்ரௌட் இருக்குன்னா இங்கேயே வந்து அவர் வந்து ஒரு லைவா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற மாதிரி. ஸோ எங்கெல்லாம் வந்து பீப்புளை வந்து பப்ளிக்கா கேதர் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் வந்து அவர் லைவ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி அது மூலியமா கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸஸை நோட் பண்ணி, ஸோ அதை வந்து ஒரு புக்கா நமக்கு எப்படி ஒரு ரீடருக்கு கொடுக்கலான்ற இதில் கொடுத்தது இந்த புக்கோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இதில் மெயினாக அதான் நான் சொன்னது வந்து பேஸ்ட் ஆன் யுவர் அசம்ஷன்ஸ் யூ சேஞ்ச் யுவர் பெர்செப்ஷன். பை சேஞ்சிங் யுவர் பெர்செப்ஷன் யுவர் பிஹேவியர் சேஞ்சஸ் டு எனிதிங். பிஹேவியர் மீன்ஸ் யுவர் ரெஸ்பான்ஸ். ஸோ உங்கள் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு, இல்லை ரெஸ்பான்ஸ் நீங்கள் எப்படி மாற்ற போறீங்க அப்படின்றது தான் இதோட இது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து சில பிரின்சிபல்ஸை வந்து நம்ம வந்து இவர் சொல்றது இதெல்லாம் வந்து இட்ஸ் அ ரியாலிட்டி. அது வந்து அந்த பிரின்சிபல்ஸ் பேஸ் பண்ணி தான் இது எல்லாமே. ஃபர்ஸ்ட் வந்து பிரின்சிபல் இஸ் என்னன்னா, த ரியாலிட்டி வி சி அவுட் சைடு, இட் இஸ் நாட் த ரியாலிட்டி அப்படின்றத ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து சொன்னா மட்டும் போதுமா அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் மூலயமா சொல்றாரு. ஃபர்ஸ்ட் திங் இஸ் விஷன் அப்படின்ற ஒரு இதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து நம்மளோட பிரெயினோட ஆக்டிவிட்டி எப்படி நடக்குது அப்படின்னு. ஸோ விஷன் வந்து சயின்டிஃபிக்லி இட் இஸ் ப்ரூவன் தட்
வாட் வி சி இந்த அவுட் சைட் வேர்ல்டு இஸ் ஜஸ்ட் 10% தான் நம்மளோட சென்ஸ் எடுத்துக்கிறது. ஸோ நம்ம ஐ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுல வந்து 10% தான், அதாவது ரியாலிட்டி வேர்ல்டில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியாது. ஸோ அந்த ரியாலிட்டிலேருந்து எடுக்கிறதுல ஒரு 10% நம்ம எடுத்துக்கிறோம். அந்த 10% எடுத்துக்கிட்டு the brain does all other things. So 90% of the reality you see outside or you sense outside, அது எல்லாமே வந்து நமக்கு பிரெயின்ல நடக்கிறது மட்டும்தான். So this book is more of understanding your brain so that you gain confidence on yourself. Okay, நம்ம பிரெயின் தான் வந்து இது எல்லாமே பண்ணுது நமக்கு அப்படின்ற உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறப்ப then you take control of your brain. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விஷயம் வந்து இது இருக்கு இல்லை அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த விஷயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த பிரெயின் வந்து நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும், அது என்ன பண்ணுதுன்ற ஃபர்ஸ்ட் 4 chapters is about that. Actually it is about some 10 chapters. The first half chapter is about understanding your brain. ஸோ என்ன பண்ண முடியும் என்ன பண்ணாது அப்படின்றத பண்றாரு. ஸோ பேஸ்ட் ஆன் தட் யூ டேக் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் பிரெயின். அதை எப்படி பண்றது அப்படின்றது மீதி இருக்க அந்த 5 chapters வந்து பண்ணுது. ஸோ த ஃபர்ஸ்ட் திங் யூ ஹாவ் டு அக்செப்ட் இஸ், yes, we don't see the reality. Your brain cannot see everything outside. So it is done everything inside. So everything inside na இப்போ ஏதோ ஒரு விஷயம் வந்து நடக்குது அப்படின்னா வந்து அது கண்டிப்பா ஒரு ஃபீட் வேணும் இல்லையா? ஸோ நம்ம வெளியில இருந்து பார்க்குறோம் எடுக்கிறோம், பட் அதை வச்சு தானே அது பண்ண முடியும். பட் ஹவு த பிரெயின் டஸ் த 90% ஆஃப் த ஒர்க் அப்படின்றது என்னன்னா, இட்ஸ் ஆல் பேஸ்ட் ஆன் த பாஸ்ட் பெர்செப்ஷன்ஸ். இட் இஸ் பாஸ்ட் ஆன் ஃப்ரம் அவர் ancestors ஆர் ஃப்ரம் ஜென்ரேஷன்ஸ். ஓகே, ஸோ பாஸ்ட்ல வந்து இஃப் அவர் ancestor would be nomadic. ஸோ அந்த டைம்ல இருந்தே வந்து when we got evolved, right? So from that evolution we got minute things which are all inside us. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து, if anybody have seen the Carl Sagan காஸ்மோஸ்ன்ற ஒரு சீரீஸ் இருக்கு. ஆக்சுவலி யூஎஸ்ல அது ஒரு சிட்காமா 80s 70s ஓடிட்டு இருந்தது. பட் ஸ்டில் இட் இஸ் அ வெரி இன்ஸ்பைரிங் சீரீஸ் ஃபார் ஹூ ஆர் கியூரியஸ் அண்ட் கெட் இன் டு இந்த சயின்ஸ் ரிலேட்டட் ஸ்பேஸ் ரிலேட்டட் போறவங்களுக்கு கார்ல் சேகனோட காஸ்மாஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஸோ அதுல சொல்ற ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து ட்ரீம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்னேக்ஸ் ஒரு பயம் இருக்கும். நிறைய பேருக்கு ஸ்னேக்ஸ் ட்ரீம் வரும். இன்னொன்று வந்து மலையிலேருந்து கீழே வர மாதிரி சம் இது இருக்கும். ஸோ அது வந்து எங்கேருந்து நமக்கு அந்த இது வந்தது, ஏன் அது ட்ரீம்ல வந்து நிறைய பேருக்கு இதாக இருக்கு, ஏன் பாம்பு பார்த்தா இன்னும் அந்த ஒரு பயம் இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு இன்ஸ்டிங்க்ட் எங்கேருந்து வருதுன்னா, நம்ம பிரெயின்ல இன்னுமே அதோட இன்ஸ்டிங்க்ட் இருக்கிறது தான் ரீசன். பிஃபோர் நம்ம வந்து ஒரு நொமேடிக்கா இருக்கிறப்போ என்னன்னா, அட் தோஸ் டைம் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பகல்ல மோஸ்டா வெளியே வரமாட்டோம். பிகாஸ் ஆஃப் த ரெப்டைல்ஸோட டாமினேஷன் அதிகமா இருந்த டைம்ல ஹியூமன்ஸ் டோன்ட் கம் அவுட் சைட் டியூரிங் த டே. நைட் டைம்ல தான் வரும். ஸோ நைட் டைம்ல ஹியூமன்ஸ்க்கு அந்த முக்கியமான ஃபியரே என்னன்னா, நைட்ல வந்து எங்கேயாவது விழுந்துருவாங்க, கிளிஃப்ல இருந்து விழுந்துருவாங்க. இன்னொன்று வந்து ஸ்னேக் பைட்ஸ். ஸோ இதுதான் வந்து ஒரு முக்கியமான பயமா இருந்தது. அந்த இன்ஸ்டிக்ட் வந்து ஸ்டில் இட் இஸ் இன் அவர் பிரெயின் அண்ட் ஸோ தட் வி கெட் ட்ரீம்ஸ் லைக் பாம்பு அந்த கனவுல வந்தா ஒரு பயம் இருக்கும், இல்லை பாம்பு நேரில் பார்க்கறதுக்கு ஒரு பயம் இருக்கும். இன்னுமே வந்து நிறைய பேருக்கு வந்து பாம்பு ஒரு பயமாவே இருக்கும். பட் ஸ்னேக் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் கிரீச்சர். ஆக்சுவலி தெரிஞ்சுக்கிட்டா, அது தெரியாதவங்களுக்கு இன்னுமே அது ஒரு பயமான ஒரு இதாக தான் இருக்கும். பட் those who know about snakes, they know that snake will not bite immediately. ஏன்னா ஒரு ஸ்னேக் வந்து அதோட பாய்சன் அது கிரியேட் பண்றதுக்கு அதுக்கு டேக்ஸ் மந்த்ஸ். ஸோ அதை வந்து ஈஸியாக அதை லூஸ் பண்ணிடாது. ஸோ யாருமே அதை பார்த்தோன்னே கொத்தணும் அப்படின்ற அது ஒரு இன்ஸ்டிங்க்டே இட் கிவ் 3 or 4 வார்னிங்ஸ் டு அஸ். ஆஃப்டர் தட் தான் அது வந்து சரி, இஃப் இட் இஸ் இன் கிரேவ் டேஞ்சர் தென் இட்ஸ் த பாய்சன். ஸோ இதுதான் வந்து அதோட லாஜிக். ஸோ இது தெரிஞ்சவங்களுக்கு பாம்பு மேலே பயம் வராது. பட் நமக்கு காட்டுறதோ, நமக்கு இல்லை நம்ம சினிமாவில் பார்த்ததோ இல்லை சொன்னதோ பார்த்தீங்கன்னா வந்து பாம்புனா நம்மளை கொத்திடும், கொத்தினா நம்ம உடனே இறந்துருவோம் அப்படியே கிடையாது. ஆக்சுவலி பாய்சனஸ் ரேட் ரொம்ப கம்மி, நான் பாய்சனஸ் தான் அதிகமான இருக்கு. பட் இந்த ஐடியா நமக்கு எங்கேருந்து வந்தது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த பாஸ்ட் ஐடியா எங்கேருந்து வருதுன்னா நம்மளோட ஆன்செஸ்டர்ஸ்லேருந்து வந்தது. ஸோ ஸ்னேக் வந்து கொத்திட்டா நம்ம இறந்துருவோம். ஒரு பள்ளம் இருக்கு அப்படின்னா வந்து நிறைய பேருக்கு மேலேருந்து கீழே பார்க்கறது பயமா இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்செஸ்டர்லேருந்து வந்த அந்த இன்ஸ்டிங். ஸோ இட் இஸ் ஸ்டில் இன் அவர் பிரெயின். அது வந்து பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அது வந்து இதெல்லாம் வந்து ஒரு பாஸ்ட் அசம்ஷன்ஸ் மாதிரி. ஸோ ப்ரெசென்ட் அசம்ஷன்ஸ் வந்து நம்ம மீடியாவில் பார்க்கறது, நமக்கு யாராவது சொல்லி தெரியறது. இப்போ வந்து பாம்பு வந்து படத்தில் காட்டுவாங்க, கொத்தனா உடனே செத்துற மாதிரி தான் காட்டுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ப்ரெசென்ட் அசம்ஷன்ஸ். ஸோ இந்த பாஸ்ட் அசம்ஷன், ப்ரெசென்ட் அசம்ஷன்ஸ் இது எல்லாமே சேர்ந்து நமக்கு ஒரு பெர்செப்ஷன் இருக்கும். இப்போ ஒரு ஸ்னேக் மேலே, ஓகே ஸ்னேக்னா ஒரு பயமான இது. ஸோ நம்ம பிஹேவியர் அதுக்கிட்ட எப்படி இருக்கும், நம்ம அது பயப்படணும், இல்லை அது வந்தால் நம்ம போயிடணும், இல்லை அது அடிக்கணும் அப்படின்ற அந்த பிஹேவியர் அது. ஸோ யுவர் அசம்ஷன்ஸ் அண்ட் யுவர் பிஹேவியர் இது ரெண்டுக்கும் நடுவில் உங்கள் பெர்செப்ஷன் தான் வந்து அதை டிசைட் பண்ணுறது. ஸோ இதை வந்து தான் அவர் வந்து இதை எப்படி வந்து நம்ம இருக்குன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஸோ அதை எப்படி ஸ்ட்ரீம்லைன் பண்ணலாம், அது நமக்கு பாசிட்டிவாக எப்படி கொண்டு போகிறது அப்படின்ற அந்த ஐடியாவில் தான் இந்த புக்கோட மெயின் இது. ஸோ த செகண்ட் திங் வி ஹாவ் டு ரியலைஸ் இஸ், எஸ் யூ ஹாவ் சம் பாஸ்ட் அசம்ஷன்ஸ் அண்ட் ப்ரெசென்ட் அசம்ஷன்ஸ். அந்த ப்ரெசென்ட் அசம்ஷன்ஸ் வந்து கல்ச்சுரல் அசம்ஷன்ஸாக கூட இருக்கலாம். அது எப்பயுமே இருந்தோம். ஏன்னா வி ஆர் இன் அ சொசைட்டி, வி ஹாவ் சம் கல்ச்சர் and the culture reflects on us and we reflect to the culture. So
இந்த பாஸ்ட் அசம்ஷன்ஸ் அந்த ப்ரெசன்ட் அசம்ஷன்ஸ் ரெண்டுமே சேர்ந்து தான் நம்மளோட பெர்செப்ஷனை டிசைட் பண்ணுது அப்படின்றது. அனதர் திங் இஸ் அவர் பிரெயின் இஸ் டெலியூஷனல். அதாவது டெலியூஷனல்லாம் நம்ம நெகட்டிவா பார்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதாவது எப்படின்னா நம்ம பிரெயின் வந்து எந்த அளவுக்குனா வி கேன் இமேஜின் எனி திங். ஆக்சுவலி அது ஆக்சுவலி உங்களுக்கு தான் தெரியும், உங்க பிரெயின்குள்ள நடக்கிறது உங்களுக்கு தானே தெரியும். அதை வந்து இப்படிதான் இருக்குன்னு உங்களால் டிஃபைன் கூட பண்ண முடியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து பிரெயின் இஸ் டெலியூஷனல். ஸோ டெலியூஷன் இப்போ நெகட்டிவா பார்க்கறது, அது வந்து அந்த வேர்டு வந்து ஆக்சுவலி இட்ஸ் அ பாசிட்டிவ் வேர்ட். பட் நமக்கு சொல்லி கொடுத்தது வந்து அது டெலியூஷன் அப்படின்னாலே சம் கிரேசி ஆர் ஒரு பைத்தியம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் அப்படி கிடையாது. டெலியூஷனல் இஸ் சம்திங், இட் இஸ் லைக் அ பவர். வி கேன் இமேஜின் எனி திங். வி கேன் அதாவது ஒரு விஷயம் எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்கு நம்ம எப்படி வேணா அதை இமேஜின் பண்ணலாம். ஒரு ஹை இமேஜினேஷனும் இருக்கலாம், ஒரு சின்ன லெவல்ல பண்றதும் இருக்கலாம். ஸோ பிரெயின் கேன் டூ எனி திங் அப்படின்றத நீங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது ரெண்டாவது. தீஸ் ஆர் த மெயின் பேசிக் திங்ஸ் வி ஷுட் நோ அபவுட் தட். அதுக்கப்புறமேட்டு இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கல, இதுல வந்து ஆக்சுவலி இது எல்லாமே வந்து இந்த புக்ல இருக்கிற சில விஷயங்களை காம்ப்ளிகேட்டடா திங்ஸை ஒரு சின்ன ஒரு ஐடியா மூலியமா சொல்றது. இப்போ எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பிக் ஐடியா இருக்கு அப்படின்னா அந்த பிக் ஐடியா உடனே வர்றது கிடையாது. ஆக்சுவலா இப்போ வந்து இப்போ ஒரு ஆள், பெரிய ஆள் இருக்காரு, அவர் வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல்ல குதிக்கிறாரு அப்படின்னா அந்த ஸ்பிளாஷ் ரொம்ப பெருசா இருக்கும் நமக்கு. அதே ஒரு சின்னதாக ஒருத்தர் குதிக்கிறாருன்னா ஒரு சின்னதாக தான் இருக்கும். ஆக்சுவலி நம்ம ஐடியாஸ் வந்து ஒர்க்ஸ் ஆப்போசிட் டு திஸ். ஆக்சுவலி ஒரு சின்ன ஐடியா ஏதோ ஒன்று கிளிக் ஆகும், அது மூலயமா பிடிச்சதான் வந்து ஒரு பெரிய ஒரு ஐடியாவே ஆக்சுவலி வரும். ஸோ இட் இஸ் நாட் ஆல்வேஸ் தட் பிக் ஐடியாஸ் கம் ஃப்ரம் சம் பிக் திங்கிங் ஆர் லைக் தட். ஸோ ஸ்மால் திங்கிங்ஸ்லேருந்து தான் ஆக்சுவலி அது இதாகும். ஜஸ்ட் வி ஷுட் ஃபார்ம் அ செயின் லைக் திங்ஸ் டு கெட் டு த பிக் ஐடியாஸ். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் இது உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இது நீங்கள் சும்மா யாராவது சொல்லலாம், இது என்ன உங்களுக்கு தெரியுது அப்படின்னு. சும்மா நீங்கள் படிச்சீங்கன்னா போதும். ஓகே, வேற ஏதாவது சொல்ல முடியுமா அதுக்கு? லைக் தட் யூ மேக் த மீனிங், ரைட்? ஸோ அதான் இந்த இதோட என்னன்னா, த இன்ஃபர்மேஷன் வி கெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இட் இஸ் மீனிங்லெஸ் ஆக்சுவலி. இப்போ வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா, இது வந்து 2014 ஆக்சுவலி சோஷியல் மீடியாவில் அப்போ கொஞ்சம் ட்ரெண்டியாக இருந்த விஷயம், த ட்ரெஸ் அப்படின்னு ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்தது. மேபி சம் மே நியூ தட். ஆக்சுவலி என்னன்னா, ஒரு மேரேஜ் வந்து யூஎஸ்ல ஒருத்தவங்களுக்கு ஒரு மேரேஜ், அந்த பொண்ணு வந்து அவங்களோட மதர் இன் லாக்கு வந்து அந்த பிக்சர் எடுத்து அனுப்புறாங்க, இந்த ட்ரெஸ் வந்து நான் மேரேஜ் போடலாம் அப்படின்னு. அவங்க வந்து பார்த்தது வந்து இட் வாஸ் ப்ளூயிஷ் அண்ட் ஒயிட். அவங்க மதர் இன் லாக்கு அனுப்புறாங்க, அவங்க வந்து அதை பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் அனுப்புறப்ப அவங்க என்ன சொல்லி அனுப்பிச்சிட்டாங்கன்னா, இட் இஸ் கோல்ட் அண்ட் எல்லோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ பார்க்குறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, இல்லை இது எனக்கு ப்ளூ ஒயிட்டாக தானே இருக்கு, இது எப்படி கோல்டு எல்லோன்னு சொல்றீங்க? ஸோ அது என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாருக்குள்ளுமே ஒரு கான்ஃப்ளிக்ட் கிரியேட் ஆகுது. இது வந்து வெளியில சோஷியல் நெட்வொர்க் ஸ்ப்ரெட் ஆகி ஆக்சுவலி பிகேம் a பிக் இஷ்யூ. ஆக்சுவலி டிவி ஷோஸ்ல டிபேட்டே நடந்துச்சு. ஆக்சுவலி அது வந்து ப்ளூ ஒயிட்டா இல்ல கோல்டன் எல்லோவா அப்படின்னு ஒரு பெரிய இஷ்யூவே டிபேட் யூஎஸ் டெலிவிஷன் சேனல்ல இஷ்யூவே நடந்திருக்கு. அண்ட் தேர் ஆர் புக்ஸ் ஆல்சோ பேஸ்ட் ஆன் தட். ஸோ ஒரு சின்ன ஒரு போட்டோ தான், பட் இட் மேட் அ பிக் இஷ்யூ. அதுக்கு என்ன ரீசன்னா கலர்ஸ் தான். ஆக்சுவலி அதான் சொல்ல, விஷன் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எப்படி வந்து நம்ம பெர்செப்ஷன் மாறும் அப்படின்றது. ஸோ சில பேருக்கு வந்து அந்த இது இன்னுமே வந்து தே சே தட் இட் இஸ் ப்ளூ அண்ட் ஒயிட். ஃபியூ சே தட் இஸ் நோ, இட் இஸ் நாட் கோல்டு அண்ட் ஒயிட் தான் அது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரிஜினல் வந்து அது என்னன்னா, அது சில பேர் பார்க்குற விதத்துல இருக்கு. அது இட் மேபி த லைட் ஆர் எனி திங். ஸோ அதுதான் வந்து என்னன்னா, த இன்ஃபர்மேஷன் நமக்கு எப்பயுமே ஏதோ எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இட் மேபி இன் ரிலேஷன்ஷிப், இட் மேபி இன் அ பிஸ்னஸ், இட் மேபி இன் ஸ்கூல், இட் மேபி எவ்ரிவேர். We get information through our senses. And the information எல்லாமே வந்து we don't get the information with meaning. We get the information, we make the meaning with ourselves. So that is the logic behind it. So you make the meaning based on what you process in your brain. So அந்த process வந்து எப்படி நடக்குது அப்படின்னா, it's based on your assumptions and what you have fed before or what you are interacting with now. So அந்த மூலமா வருது. ஸோ அதுதான் வந்து இதில் அந்த யூ மேக் த மீனிங். ஸோ அந்த யாரை போட்டிருப்பேன், ஸோ ஹவு இட் அஃபெக்ட்ஸ் யுவர் பிஹேவியர் அப்படின்னு. ஸோ அந்த ட்ரெஸ்ன்ற அந்த மூலியமா தான் ஆக்சுவலி தட் கேவ் த ஸ்பார்க் ஃபார் பியல் ஆத்தர் டு ரைட் திஸ் புக். ஆக்சுவலி எப்படி ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ, ஒரு ட்ரெஸ், அது ஏன் இவ்வளோ பெரிய ஒரு ஃபரோ கிரியேட் பண்ணணும் அப்படின்னு அவர் யோசிச்சாரு. ஸோ அது மூலியமா அவருக்கு தான் வந்து ஓகே, பெர்செப்ஷன்றது அப்போ ஒரு முக்கியமான விஷயம்தான். ஸோ அதை வச்சு நம்ம வந்து எதையும் வந்து நம்ம வேற மாதிரி பார்க்கலாம், இல்லை வேற மாதிரி நம்ம கொண்டு போகலாம் அப்படின்றத வச்சு தான் அவர் ஃபர்ஸ்ட் அதை கிரியேட் பண்றாரு. த நெக்ஸ்ட் திங் வந்து இந்த இதை நீங்க பார்க்கலாம், இதை நீங்க சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இது ஆக்சுவலி ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். வாட் இஸ் திட்?
Can you read the second thing? What are you? Okay. What are you reading? Okay. வேற யாராவது இதுக்கு சொல்ல முடியுமா? Actually it can be in different way. Any other? What are you reacting? Okay. What are you dreaming? Actually அது ஒரு முக்கியமான ரியாக்டிங் கூட சொல்லலாம். ஸோ அதுதான் ஒரு விஷயம் வந்து இது வந்து ஒரு என்ன சொல்றது ஜஸ்ட் அன் இன்ஃபர்மேஷன். ஆக்சுவலி நீங்கள் இன்னொரு மாதிரி இதை படிக்கலாம். CA ஸ்பேஸ் YU ஸ்பேஸ் REA ஸ்பேஸ் T ஸ்பேஸ் IS அப்படி நீங்கள் படிக்கலாம் இல்லையா? ஸோ இட் இஸ் ஜஸ்ட் அன் இன்ஃபர்மேஷன். இதில் என்னன்னா இதை இருக்கிறத படிங்கன்னு தான் சொன்னோம். பட் ஏன் நீங்கள் வந்து அதை ஒரு வேர்டாக கன்வெர்ட் பண்ணுறீங்க? பிகாஸ் வி ஆர் யூஸ் டு தட். வி ஆர் யூஸ் டு இப்போ அந்த வேர்டே இல்லைனாலுமே நீங்கள் அது ஒரு வேர்டு போடணும்னு உங்களுக்கு தோணுது இல்லையா? பிகாஸ் வி ஆர் யூஸ் டு தட், ரைட்? ஸோ இந்த ப்ராசஸ் வந்து என்னன்னா நம்ம ஒரு விஷயத்துக்கு வந்து யூஸ் ஆகி ஸோ வி டூ தட், அதாவது தானாவே நம்ம பண்ண ஆரம்பிச்சிடும் அதை. ஸோ அதே வந்து இப்போ நம்ம இப்படி பண்ணலாம் அப்படின்ற அந்த பாசிபிலிட்டி நமக்கு தோணுதா அப்படின்னா ஏன் தோணலை அப்படின்னா நம்ம அதுக்கே நம்ம இதாகிட்டதால நமக்கு தோணலை. பட் இவர் சொல்றது என்னன்னா தட் இஸ் கால்ட் ஸ்பேஸ் ஆஃப் பாசிபிலிட்டி இன் அவர் பிரெயின். அதாவது வி ஹேவ் சம் 80 பில்லியன் நியூரான்ஸ் அதெல்லாம், பட் சயின்டிஃபிக்காக நமக்கு தேவையில்லை. பட் அந்த நியூரான்ஸோட கனெக்ஷன்ஸ் வந்து இன்யூமரஸ். ஒரு 80 பில்லியன் நியூரான்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு நியூரான்ஸ்க்கும் மற்ற நியூரான்ஸ்க்கும் நிறைய கனெக்ஷன்ஸ். ஸோ தேர் ஆர் இன்யூமரஸ் கனெக்ஷன்ஸ். ஸோ அவ்வளோ இன்யூமரஸ் கனெக்ஷன் இருக்கப்போ ஸோ அவ்வளோ பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ஸ்பேஸ் இருக்கு. அதுக்குள்ள நிறைய திங்கிங்கான இருக்கு. ஸோ ஒரு விஷயத்த வந்து நீங்க இப்படிதான் திங்க் பண்ணணும் அப்படின்ற அந்த கட்டாயமும் கிடையாது, இப்படிதான் இருக்கணும்ன்ற அந்த இது கிடையாது. நீங்க அதை எப்படி வேணா திங்க் பண்ணலாம் அப்படின்ற அந்த அவேர்னஸ் உங்களுக்கு தெரியறதுக்காக தான் இந்த ஒரு சின்ன இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி. ஸோ இந்த விஷயத்த வந்து நான் இப்படிதான் பார்க்கணும். இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்கலாம், அது ஏன் இப்படி போயிச்சு நம்ம வருத்தப்படலாம். பட் அது என்ன பண்றது, எப்படி சேஞ்ச் பண்றது நம்ம யோசிக்கிறப்ப நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். ஓகே நம்ம இந்த அசம்ஷன்ல பண்ணோம், பட் ஏன் நம்ம அந்த அசம்ஷன்ல அதை யோசிக்கல? மேபி அந்த அசம்ஷன்ல நீங்க யோசிச்சா வேற மாதிரி நீங்க ரியாக்ட் பண்ணிருக்கலாம். அது எந்த மாதிரி ஒரு இஷ்யூவா இருக்கலாம். ஸோ அதை நம்ம ஏன் யோசிக்க மாட்டோம் அப்படின்னா நம்ம இப்படியே அந்த அதாவது ஆப்வியஸ் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த ஆப்வியஸ் ரெஸ்பான்ஸுக்கு நம்ம வந்து அடிக்ட் ஆயிரும். இப்போ யாராவது ரோட்ல போயிட்டு இருக்கோம், திடீர்னு ஒருத்தர் இடிச்சிட்டாங்க அப்படின்னா உடனே நம்ம திட்டிடுவோம். ஏன் திட்டணும்? அவங்க தெரியாம கூட பண்ணிருக்கலாம், இல்ல நாம கொஞ்சம் இது வந்திருக்கலாம். அந்த நேரத்தில் நம்ம யோசிக்க மாட்டோம். ஸோ த ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்றது வந்து நம்ம கொஞ்சம் யோசிச்சு பண்ண வேண்டியது இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம வேற மாதிரி கூட பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதுதான் இது. ஆக்சுவலி பின்னாடி வந்து உங்களுக்கு A ஒரு இதை கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இதை வந்து அவர் ஆக்சுவலி சொல்றாரு. இப்போ ஒரு விஷயம் நம்ம பண்றோம், ஒரு எக்ஸாம் எழுதுறோம்னு வச்சுப்போம். ஒரு எக்ஸாம் எழுதுறோம், ஒரு அசம்ஷன்ல என்ன, இந்த எக்ஸாம் முடிச்சா நம்ம இதுக்கு போகலாம் அப்படின்ற அசம்ஷன்லாம் பண்றோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இதெல்லாம் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், இப்படி பண்ணணும், இது பண்ணணும், ஒரு பேசிக் செட் ஆஃப் திங் இருக்கும். நமக்கு எப்பவுமே ஒரு பேசிக் செட் ஆஃப் திங் தான் இருக்கும். அந்த பேசிக்கை விட்டு நம்ம அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ண மாட்டோம். அது யாராவது சொல்லி வரலாம், இல்லை ஆல்ரெடி அதில் போயிருப்பாங்க அந்த ப்ராசஸ்ல, அவங்க நமக்கு சொல்லி வரலாம். பட் நமக்கு ஒரு பேசிக் செட் ஆஃப் இது என்ன இருக்குன்னா இப்படி பண்ணா அது வந்துடலாம் அப்படின்னு இருக்கும். ஸோ பட் வி ட்ரை பட் வி ஃபெயில். ஸோ திருப்பி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓகே இல்லை நான் சரியா பண்ணல போல, திருப்பி படிப்போம் அப்படின்னு திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து படிப்பாங்க. திருப்பி அந்த அட்டெம்ப்ட் இதாகாது. ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தா வி ஜஸ்ட் மூவ் ஃப்ரம் A to B. ஒரு விஷயம் பண்றோம், சரி ஒர்க் ஆகல, சரி திருப்பி வந்து இப்படி பண்ணுவோம் அப்படின்னு A to B போவோம். The thing we should do, அவர் சொல்றது என்னன்னா A ஒர்க் ஆகலன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நாட் ஏக்கு போய் ஆகணும். அதாவது ஒரு விஷயம் நம்ம வந்து இப்படிதான் இருக்கும்னு அப்சர்வ் பண்ணியிருக்கோம், சரி இப்படி பண்ணலாம் அப்படின்னு போறோம். முதல்ல அந்த டோட்டல் அந்த மீனிங்கை ஃபுல்லா எடுத்துட்டு மீனிங்லெஸ்ஸா ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது. ஸோ அதுதான் வந்து அந்த A not A. ஸோ we need not go from A to B or A to C, A to Z. ஃபர்ஸ்ட் வந்து ஏல இருந்து நாட் ஏக்கு முதல்ல வராங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வி ஷுட் எம்டி தட். இது ஆக்சுவலி கம்பேர்ஸ் திஸ் வித் மெடிடேஷன். ஆக்சுவலி மெடிடேஷன் பண்றவங்களுக்கு தெரியும். ஸோ தே ஆல்வேஸ் சே தட் வி ஷுட் எம்டி அவர் மைண்ட், ரைட்? ஸோ ஆக்சுவலி யூ ஹேவ் டு எம்டி யுவர் பிரெயின். ஸோ அது வந்து மெடிடேஷன்ல பண்றது ஒரு மெட்டாபிசிக்கல் திங், அது நமக்கு தேவை. பட் சயின்டிஃபிக்கா உங்க பிரெயின் எப்படி ஒர்க் ஆகுனா ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு இதுக்கு ஃபிக்ஸ் ஆயிட்டீங்கனாலே அந்த இதுல தான் போயிட்டு இருக்கு. இல்லை நான் இதுல இருந்தா அதுக்கு போகணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அப்படி தேவையில்ல. ஆக்சுவலி யூ ஷுட் கம் அவுட் ஆஃப் தட். ஓகே ஏ இல்லைன்னா ஓகே நாட் ஏக்கு முதல்ல வரும். தென் வி ஷுட் லுக் ஓகே இப்போ பி போலாமா, சி போலாமா, Z போலாமா அப்படின்றத அப்புறமேட்டு நம்ம யோசிக்க வேண்டாது. ஸோ தட் இஸ் த திங் ஃபார் திஸ் ஏ அண்ட் நாட் ஏ. அண்ட் அனதர் திங், அதுக்கு மேல அப்படியே ஒரு இது இருக்கு இல்லையா? இந்த இதை வந்து அவர் எப்படி சொல்றாரு அப்படின்னா இப்போ வந்து ஹியூமன்ஸ் ஆர் சோஷியல் பீயிங்ஸ். ஆக்சுவலி இங்க வந்து நம்ம இண்டிவிஜுவலா எதையுமே நம்ம இங்க பண்ண முடியாது. ஸோ எவ்ரி திங் இஸ் சம்வாட் கனெக்டட் ஆர் சம்திங். ஸோ இதுக்கு வந்து இது வந்து ஆக்சுவலி இந்த இது அவர் சொல்லுவார். இந்த மாதிரி நிறைய ஆக்சுவலி இந்த புக்ல ரெப்ரசன்டேஷன்ஸ் நிறைய இருக்கும். ஆக்சுவலி இதனால வந்து கொஞ்சம் ரொம்ப உங்களுக்கு ஒரு ஃபன்னாகவும் இருக்கும்.
ஆக்சுவலி இதை வந்து குழந்தைங்க டைரக்டா படிக்க முடியாது, சம் வேர்ட்ஸ் ஆர் காம்ப்ளிகேட்டட், பட் பேரண்ட்ஸ் கேன் டெல் வாட் தே ரீட் ஃப்ரம் திஸ் புக். ஆக்சுவலி அது அவங்களுக்கு கொஞ்சம் ஆக்சுவலி இன்ட்ரெஸ்டிங். இந்த மாதிரி நிறைய ஆக்சுவலி எக்ஸசைஸ் இருக்கு. சில பேஜ் ஆக்சுவலி நீங்க எப்படின்னா ரிவர்ஸ்ல படிக்க வேண்டியதா இருக்கும். போயிட்டே இருக்கும், நீங்க திடீர்னு அவர் ரிவர்ஸ்ல எழுதிருப்பாரு. ஏன் நீங்க அப்படி ரிவர்ஸ்ல போறீங்க அப்படின்றதுக்கு அந்த ரீசன் கொடுத்துருப்பாரு. சில இதில் வந்து ஸ்லாண்டிங்கா இருக்கும், சில இதில் வேர்ட்ஸே இருக்காது. சொல்றேன் நான் உங்களுக்கு. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஆக்சுவலி ஒரே கலர் தான். ஐ மீன் எல்லாம் ஒரே கலர் கிடையாது, ஒன்று வேற வேற கலர். இது கிரேல இருந்து ஒயிட் ஷிஃப்ட் ஆகுது. அதே இது அடுத்த பேஜ்ல பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஆக்சுவலி எக்ஸாக்ட்லி சேம் கலர், ரைட்? சேம் கலர். இதுல பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டுமே டிஃப்ரெண்டா இருக்கு. பட் ஆக்சுவலி இது டிஃபரெண்ட் கிடையாது. இது ரெண்டுமே ஆக்சுவலி ஒரே இமேஜ் தான். பட் தி திங் இஸ் சரௌண்டிங் இங்க ஒயிட்டா இருக்கிறதால இட் லுக்ஸ் டார்க்கர், பட் சரௌண்டிங் இங்க கிரேயா இருக்கிறதா இட்ஸ் லுக் இதுவும் வந்து லைட் கிரேவா தெரியாது. ஸோ அதான் சொல்ற, ஒரு ஹியூமன்ஸ் எப்பவுமே எப்படின்னா வி ஆர் சோஷியல் பீயிங்ஸ், வி ஆல்வேஸ் கீப் இன்ட்ராக்ஷன்ஸ் அலைவ். நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ சம் இன்ட்ராக்ஷன்ஸ் இட் வில் ஹேப்பன். பட் அந்த இன்ட்ராக்ஷன்ஸை வந்து நீங்க வந்து சூஸ் பண்ற இதுல வந்து நீங்க அதாவது கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. இதுல வந்து ஒரு இண்டிவிஜுவல் இங்க இருக்காரு அப்படின்னா மற்ற இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த இண்டிவிஜுவல் வந்து நீங்க இப்போ டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படின்னா இந்த இண்டிவிஜுவல்ஸ் யாரும் டிஸ்டர்ப் ஆக போறது கிடையாது. இதை வந்து டிஸ்டர்பன்ஸ் பார்க்கறத விட இப்போ இங்க இவருக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா இவங்க ரெஸ்பாண்ட் பண்ண போறது கிடையாது, எதுவும் பண்ண போறது கிடையாது. பட் இவர் வந்து இவங்க கூட கனெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா இவரை டிஸ்டர்ப் பண்ணா இவங்க ரெண்டு பேரும் டிஸ்டர்ப் ஆவாங்க. ஸோ இஃப் தேர் ஆல் கனெக்டட் சம்வேர் சம்திங் ஹேப்பன்ஸ், எஸ் கண்டிப்பா வந்து அது எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்துல அஃபெக்ட் ஆகிட்டு தான் இருக்கும். அந்த சர்க்கிள் வந்து நம்ம எப்படி ஃபாலோ பண்றோம், ஐ மீன் ஃபார்ம் பண்றோன்றத வந்து அவர் சொல்றாரு. ஸோ த பீப்புள் வி இன்ட்ராக்ட் வித் ஆர் த ecology we form. ecology அப்படின்னு சொல்றது வந்து என்ன சொல்றாருன்னா there are two entities, they interact between each other and they mutually help each other. ஸோ அதை வந்து ஒரு ecologyன்னு சொல்றாங்க, அந்த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் them. ஸோ அந்த ecology we form அது வந்து it determines our assumptions actually. ஸோ யார் கூட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுவோம், அவங்க கிட்ட இருந்து கிடைக்கிற ரெஸ்பான்சஸ் இருக்கு, நாம அவங்களுக்கு கொடுக்குற ரெஸ்பான்சஸ் இருக்கு. ஸோ இந்த விஷயம் எல்லாமே வந்து நம்மளோட அசம்ஷன்ஸை கண்டிப்பா அஃபெக்ட் பண்றதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. So that assumptions it will affect your perception. So how you choose your circle அப்படின்றது கண்டிப்பா வந்து உங்க பிரெயினுக்கான ஒரு இன்புட்டா கண்டிப்பா இருக்க வேண்டியது இருக்கு. முக்கியமா வந்து உங்களோட பாஸ்ட் அசம்ஷன்ஸை வந்து நீங்க மாத்தணும் அப்படின்னா வந்து உங்களோட ப்ரெசென்ட் சர்க்கிள் ப்ரெசென்ட் அசம்ஷன்ஸை நீங்க எப்படி ஃபார்ம் பண்ண போறீங்க அப்படின்றது முக்கியமான இதா இருக்கு. த நெக்ஸ்ட் திங் வந்து ஒரு பிரீத்திங் ஐ எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது என்னன்னா இதில் அவர் சொல்லியிருப்பாரு, இப்போ வந்து சொல்லியிருந்தால நம்ம பிரெயின் வந்து 90% நம்ம பிரெயின் தான் பண்ணுது. அதுக்கு ஒரு இது என்னன்னா, இது ஆக்சுவலி நீங்களே கூட பண்ணிக்கலாம், நான் ஆக்சுவலி வீட்டில் பண்ணி பார்த்தது தான். என்னன்னா ஒன் ஐ ஆக்சுவலி இங்கே க்ளோஸ் பண்ணிட்டு இந்த ஐ வந்து நீங்க வந்து ஓப்பன்லேயே வச்சுக்கணும். யூ ஷுட் நாட் பிளிங்க். ஆக்சுவலி ஓப்பன்லேயே வச்சிருக்கப்ப கொஞ்ச நேரம் வச்சிருந்தீங்கன்னா ஆக்சுவலி பெயின்லாம் எதுவும் இருக்காது. பட் போக போக என்ன ஒரு மாதிரி ஃபேட் ஆகும். ஒரு மணி நேரம் விட்டீங்கன்னா ஆக்சுவலி வந்து பிளாங்க் ஆகிடும். ஐ மீன் யூ கேனாட் சி எனிதிங், ஃபுல்லி பிளைண்ட் மாதிரி உங்களுக்கு ஆகிடும். ஆக்சுவலி அது ஒன்றும் ஆகாது, திருப்பி வந்துடும். பட் அதுதான் அதோட பேசிக். அது ஏன் அப்படின்ற இது சொல்றாரு என்னன்னா, யுவர் பிரெயின் ஆல்வேஸ் ஒர்க்ஸ் இன் கம்பேரிங் திங்ஸ். அதாவது இப்போ நம்ம இருக்கிறப்ப என்னன்னா இட் க்ளோசஸ் அண்ட் திங்ஸ், ஓகேவா? ஸோ அப்போ வந்து நமக்கு வர இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ஒரு இன்ஃபர்மேஷனா உள்ள வந்துட்டு இருக்கும். அது வந்து ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் இமேஜஸ் வந்துட்டு இருக்கப்ப நம்ம பிரெயின் கம்பேர்ஸ் த கான்ட்ராஸ்ட் பிட்வீன் த இமேஜஸ். ஸோ தட் ஃபார்ம்ஸ் த இமேஜ் வி சி. ஆக்சுவலி நம்ம பார்க்குற இந்த இமேஜை வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, இட் இஸ் a 3-dimensional ஸ்க்ரீன்ல ஆக்சுவலி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். தட் இஸ் த வேர்ல்டு வி சி. ஹவு வி சி த வேர்ல்டு. த வேர்ல்டு வி சி இஸ் ஜஸ்ட் a 3-dimensional ஸ்க்ரீன் த்ரூ விச் வி சி. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது என்ன சொல்றாருன்னா, நம்ம பிரெயின்ல வந்து ஒரு இமேஜ், அதாவது ஒரு இடத்தையே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து இமேஜஸ் வந்து ஒன்னொன்னா வந்துட்டு இருக்கும். அந்த இமேஜ் வந்து கான்ட்ராஸ்ட் பண்ணி தான் நம்ம பிரெயின் வந்து ஒரு ஃபிக்ஸட் இமேஜ் ஃபார்ம் பண்ணுது. இப்போ நான் என்ன பண்றேன்னா, இதை எப்படியே வச்சிருக்கிறதால அண்ட் ஐ க்ளோஸ் திஸ். ஸோ ஒரே இமேஜ் தான் எனக்கு வருது, கான்ட்ராஸ்டே எனக்கு வரதில்லை. ஸோ கான்ட்ராஸ்டே வராதுல என்ன ஆயிடுனா பிரெயின் வந்து ஆக்சுவலி அதோட ஒர்க் ஸ்டாப் ஆயிடும். ஸோ ஆக்சுவலி இது வந்து நிஜமா நடக்கிறது. ஸோ ஃப்ரம் திஸ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் there should be some contrast, or there should be some uniqueness, or ஏதோ ஒன்று புதுசா வந்து நமக்குள்ள வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், ஒரு பிசினஸ்ல இருக்கலாம், படிக்கிற விதத்துல இருக்கலாம், எதுவா இருக்கலாம். ஸோ ஒரே மாதிரியே பண்ணிட்டு இருக்கப்ப என்ன ஆகுதுன்னா பிரெயின் ஸ்டார்ட்ஸ் ஓகே இது சரிப்பட்டாது, இது செம போரான இது அப்படின்ட்டு இதாகிடும். ஸோ நிறைய பேர் ஆக்சுவலி சம் ரிலேஷன்ஷிப்ல பார்க்கலாம். அது மதர் சன்னா இருக்கலாம், இல்லை ஒரு லவர்ஸ்குள்ளா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு யூனிக்னஸ் தான் ஃபர்ஸ்ட் ஏதோ ஒன்று அட்ராக்ட் ஆகும். பட் அது அப்படியே போயிட்டு இருக்கப்ப அந்த யூனிக்னஸே வந்து அவங்களோட நார்ம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா தென் தே லூஸ் த இன்ட்ரெஸ்ட். த திங் இஸ் தே டோன்ட் ஹேவ் தட் நியூ திங்ஸ் பிட்வீன் தம். ஸோ அது என்ன ஆயிடுன்னா, ஸோ தட்ஸ் த வே அவர் பிரெயின் ஆல்சோ ஒர்க்ஸ். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்லையும் பிரெயின் அப்படிதான் அதை லேக் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அந்த நியூ திங்ஸ் இல்லை அப்படின்றப்போ என்ன ஆயிடுதுன்னா நம்ம பிரெயின் வந்து அந்த இதுக்கு வந்து பிளாங்க் ஆயிடுது அப்படின்னு சொல்லி. இது எக்ஸாம்பிள் வந்து சொன்னா இப்போ சன்ரைஸ் இருக்குங்க, டெய்லி ஆக்சுவலி சன்ரைஸ் டிஃபர்ஸ். ஆக்சுவலி
அதனால ஒரு தடவை சன்ரைஸ் பார்க்கப்ப ஏன் நமக்கு எக்ஸைட்டடா இருக்கு அப்படின்னா ஒரு சன்ரைஸ் ஒரே மாதிரி என்னைக்குமே இருக்காது. ஸோ in the book he says that the relationships will be like we wake up to the sunrise. ஸோ அது மாதிரி நம்ம ரிலேஷன்ஷிப் டெய்லி இருந்ததுன்னா then it will be new, or it will be, there should be some contrast, there should be some new thing the brain should compare with, so that it always keeps it fresh. So another thing வந்து பென் அண்டர்வுட் அப்படின்னு ஆக்சுவலி ஒரு பையன், சின்ன பையன், அவனுக்கு ஒரு சின்ன கேன்சர் வந்துடுது. கேன்சர் வந்தப்ப என்னன்னா 2 கண்ணுமே ஆக்சுவலி போயிடுது. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து எக்கோ லொகேஷன் சொல்லி கொடுக்குறாங்க. தே ஆக்சுவலி கிளிக் த டங்க் இந்த அப்பர் ஜா, ஸோ தட் ஒரு சவுண்ட் வரும், அந்த சவுண்டை ரிஃப்ளெக்ட் பண்ணி வருது. ஸோ பேட்ஸ் ஒர்க் ஆகுதுல்ல, ஸோ அந்த மாதிரி அவனை ஆக்சுவலி அதுக்கே ட்ரெயின் பண்ணுறாங்க. ஸோ இது ஆக்சுவலி யூடியூப்லேயே அந்த வீடியோ இருக்கும். ஆக்சுவலாக அந்த பையன் வந்து ஆக்சுவலி இப்போ எல்லாமே வந்து நம்ம பண்ணக்கூடிய எல்லாத்தையுமே பண்ணுறான். பட் எப்படின்னா he uses his sound as his eye. ஸோ அது எப்படி பண்ண முடிஞ்சது அப்படின்னா he trained his brain to use the sound to look into the world. So that is one example how your brain can actually அதாவது நம்ம நினைச்சு பார்க்க முடியாத கூட ஆக்சுவலி அதாவது பண்ண முடியும் அப்படின்றதுக்கான அந்த எஃபிஷியன்சியை சொல்றதுக்காக அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சொல்றாரு. இன்னொன்று அதே மாதிரி இன்னொரு யூடியூப் இது சொல்லியிருப்பாரு. அது என்னன்னா வந்து இப்போ ஒரு சைக்கிள் நம்ம ஓட்டுறோம் அப்படின்னா ஹேண்ட்பேரை நம்ம ரைட் திரும்புறப்ப ரைட் போகும், லெஃப்ட் திரும்பினா ரைட் போகும், லெஃப்ட் திரும்பினா லெஃப்ட் போகும். ஸோ அதே வந்து அந்த அவர் என்ன பண்றாரு, ஆக்சுவலி அந்த யூடியூபர் வந்து இந்த மாதிரி கியூரியஸான திங்ஸ்லாம் நிறைய ஆக்சுவலி பண்ணிட்டு இருப்பாரு. ஆக்சுவலி நல்ல ஒரு யூடியூப் சேனல், பேர் ஞாபகம் இல்லை. ஸோ அவர் என்ன பண்றாருன்னா ஹேண்ட்பேர்ல வந்து ஒரு லீவரை மட்டும் மாத்திட்டு நீங்க ரைட் திரும்பினீங்கன்னா லெஃப்ட் போகும், லெஃப்ட் திரும்பினீங்கன்னா ரைட் போகும். அதை வந்து அவர் ஓட்டணும்னு ட்ரை பண்றாரு. பட் நம்ம யோசிக்கிறப்ப ஓகே பண்ணிடலாம்ல அப்படின்னு தோணும். பட் நோபடி ஹஸ் டன் இட் இன் த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ். ஓகேங்களா, எடுப்பாங்க உடனே விழுந்துருவாங்க. அவரே வந்து பண்றதுக்கு ஒரு 8 months அவருக்கு ஆச்சு. ஸோ அதை வந்து அவர் இப்போ வந்து என்னன்னா நிறைய ஸ்டேஜ்ல வந்து அது ஒரு எக்ஸ்பெரிமெண்டா சம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சம் அது மூலயமா சொல்ல வர்றது என்னன்றதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காட்டிட்டு இருக்காரு. ஸோ அதுல அவர் சொல்றது என்னன்னா எப்படி வந்து நம்ம பிரெயின் வந்து ஒரு இதுக்கு கண்டிஷன் ஆகிருக்கு அப்படின்றத சொல்றதுதான் அது. ஏன்னா நம்ம ரைட் திரும்பினா ரைட் தான் போகணும் அப்படின்னா நம்ம பிரெயின் ஒர்க் ஆகும். ஸோ ரைட் திரும்பப்போ பைக் இப்படி போறதால இட் லூசஸ் இஸ் கண்ட்ரோல். ஸோ அது கன்ஃபியூஸ் ஆயிடுது, ஓகே என்னென்ன விழுந்துடுறாங்க. பட் அதை பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியும். ஹி டிட் 8 months டெய்லி 5 minutes டெய்லி பண்றாரு. 8 months பண்ணாரு. அட் லாஸ்ட் அந்த 8th month முடிகிறப்ப ஹி காட் த திங். ஸோ நவ் இப்போ என்ன ஆயிடுதுன்னா அவர் வந்து ஓட்டுறாரு. இதை வந்து அவர் நெதர்லாண்ட்ல ஸ்ட்ரீட்ஸ்ல பண்ணி காட்டுறாரு. அவர் வந்து பண்ணிட்டு நார்மல் சைக்கிள் அவங்களுக்கு தராங்க. ஸோ நார்மல் சைக்கிள் எடுத்து ஓட்டலாம் அப்படின்ற இப்பெல்லாம் அவரை ஓட்ட முடியல. ஸோ என்ன ஆயிடுதுன்னா அவர் பிரெயின் கண்டிஷன் ஆயிடுது, ரைட் திரும்பினா நான் லெஃப்ட் தான் போவேன், லெஃப்ட் திரும்பினா ரைட் தான் போவேன், அப்படி கண்டிஷன் ஆயிடுது. ஸோ தே ஸ்டார்ட் லாஃபிங். அவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, யூடியூப்ல அப்படியே இருக்கும். அவங்களாம் என்ன பண்ண கேட்கறாங்க, நீங்க நடிக்கிறீங்களா, சும்மா ஃபேக் பண்றீங்க அப்படின்றாங்க. அவரு சொல்றாரு, இல்லை நான் வந்து இதுக்கு ட்ரெயின் ஆயிட்டேன், என்னால் இப்படி பண்ண முடியல. அப்புறமேட்டு அவர் திருப்பி பண்றாரு. ஒரு 2 hours கழிச்சு he got that. ஸோ பிரெயின் ஹேஸ் த கேப்பபிலிட்டி. அதாவது இதுதான் வந்து அதுக்கான பாஸ்ட் அசம்ஷனோட இது. ஸோ பாஸ்ட் அதோட மெமரியில இருக்கு, பட் அதை உடனே அவரால் எடுத்துக்க முடியல. இந்த ப்ரெசென்ட் மெமரியிலே அவர் இருந்திருக்காரு. ஸோ அதை வந்து கொண்டு வரதுக்கு அவருக்கு கொஞ்சம் டைம் எடுத்திருக்கு. ஸோ யுவர் பிரெயின் ஹேஸ் த கெப்பாபிலிட்டி டு மூவ் ஃப்ரம் ஹியர் டு தேர். எப்படி வேணா நம்ம மூவ் ஆகிறதுக்கான கெப்பாபிலிட்டி நிறையவே இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறப்ப ஆக்சுவலி வி கெட் மோர் பவர்ஃபுல். ஓகே இட் இஸ் பாசிபிள் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்றாருன்னா, இப்போ வந்து நீங்க ஒரு பள்ளம் இருக்கு அப்படின்னா அது நீங்க தாண்டுறீங்க வச்சுங்க, எவ்வளவு உங்களால் தாண்டுவோம், ஒரு 1 meter 2 meter அப்படி தாண்டலாம். இன்னொன்று வந்து இல்லை கொஞ்சம் ரொம்ப தூரமா இருக்கு அப்படின்னு நீங்க தாண்டலாம்னா உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், நம்ம பண்ண முடியாது அப்படின்னு. அந்த பயம் உங்களுக்கு எங்கேருந்து வருதுன்னா somewhere sometime your ancestor would have jumped far long. அந்த மெமரி கூட உங்களுக்கு இருக்கலாம். ஸோ பண்ணலான்ற அந்த சில பேருக்கு அந்த இது இருக்கலாம். பட் ரொம்ப தூரமா இருக்கு அப்படின்றப்ப எப்படி பண்ண முடியும்? இப்போ மிஷன் இம்பாசிபிள்ல டாம் க்ரூஸ் ஜம்ப் பண்றாரு அப்படின்னா அதை பண்ண முடியுமா? பண்றது கஷ்டம். ஏன்னா அவரே பண்ணி காலில் அடி வாங்கிட்டாரு. ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ உயிரே போகுது அப்படின்றப்ப கண்டிப்பா யாரோ ஒருத்தவங்க பண்ணிடுவாங்க. ஒரு 10 பேர்ல ஒருத்தராக அதை பண்ணிடுறாங்க. ஏன் அது பண்ண முடியுது அப்படின்னா வந்து இப்போ பிரெயின் சொல்லுது ஓகே இதால ஜம்ப் பண்ண முடியாது அப்படின்னு, பட் ஆனாலும் அதை தாண்டி பண்ண முடியுது. ஸோ from that what he says that சில விஷயங்கள் எஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு உங்களுக்கு, பட் அதை தாண்டி உங்க பிரெயினை கண்ட்ரோல் பண்ண முடியுமா, அதை ஷன் பண்ணிட்டு நீங்க உங்களோட எஃபர்ட் போட முடியுமா, எஸ் முடியும் அப்படின்றத சொல்றதுதான் அந்த எக்ஸ்பெரிமெண்டோட இது. தென் இன்னொன்று வந்து ஆக்சுவலி இது கொஞ்சம் ஃபிலசாபிக்கலான ஒரு இதுதான். ஸ்ட்ரீட் லைட் எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று பண்ணியிருப்பாரு. அதில் என்ன பண்றாருன்னா ஒரு ஸ்டோரி. ஆக்சுவலி ஒருத்தவங்க வந்து ஒரு சாவி வந்து தொலைச்சிட்டாங்க. ஒருத்தர் அங்கே ஒரு ஸ்ட்ரீட் லைட் இருக்கு, அங்கே தேடிக்கிட்டே இருக்காங்க. வரவர் வந்து கேட்குறாரு என்ன பண்றீங்க அப்படின்னா, இல்லை சாவி இங்கே விழுந்துருச்சு நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னா. சரி ஓகே நானும் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு தேடிட்டு கேட்குறாங்க, கிடைக்கவே இல்லை.
கிடைக்கவே இல்லை, ஷூரா உங்களுக்கு இங்கதான் விழுந்ததா? இல்ல பக்கத்துல அங்கதான் விழுந்தது, நான் இங்க தேடிட்டு இருக்கேன். ஏன் இங்க தேடுறீங்க அப்படின்னு? இல்ல இங்கதான் லைட் இருக்கு அதனால இங்க தேடுறேன் அப்படின்னு. ஸோ என்னன்னா டார்க்ல இருந்திருக்கு, பட் அவர் லைட் இங்க இருக்கு அப்படின்றதுக்காக இங்க லைட்லயே தேடிக்கிட்டு இருக்காரு. கிடைக்க போறதே இல்லை. ஆக்சுவலி தட்ஸ் ஹவ் பிரெயின் ஒர்க்ஸ். ஆக்சுவலி பிரெயின் என்ன பண்ணுன்னா, இட் ஆல்வேஸ் லுக்ஸ் ஃபார், பிரெயினோட ஃபண்டமெண்டல் திங் இஸ் சர்வைவல் தான். என்னவோ ஏதோ நம்ம எப்படியாவது வந்து சர்வைவ் ஆகி போயிடணும். அதுதான் நம்மளோட பிரெயின் எவல்யூஷனோட மெயின் பர்பஸ். அது இருக்கிறதால நம்ம இன்னும் இருக்கிறது. ஸோ வாட் எவர் த சிச்சுவேஷன் மேபி, நான் எப்படியோ சர்வைவ் ஆனா போதும். அதுல இருந்தா நம்ம இப்போ ஒரு மனுஷனா வந்து இருக்கிறது ரீசனும் அதுதான். ஸோ என்ன பண்ணுன்னா, இட் ஆல்வேஸ் லுக்ஸ் ஃபார் சம் கம்ஃபர்ட். ஸோ நம்ம பிரெயின் என்னன்னா, ஓகே இந்த இதுல இருந்தா நம்ம வந்து ஜம்முன்னு இருக்கலாம் அப்படின்ற இதுல தான் இருக்கும். வி டோன்ட் கோ டு த டார்க் சைட் அண்ட் சர்ச் ஃபார் இந்த. ஸோ அவர் வந்து எப்படி அந்த கீயை வந்து டார்க்ல போய் தேடணுன்ற அந்த இது அவருக்கு வரலையோ, நம்ம பிரெயினுக்கு அந்த இது வராது. ஸோ அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறப்பதான் ஓகே நம்ம போகணும் அப்படின்ற அந்த ஒரு இது வரும். அந்த இன்ஸ்பிரேஷன் வர்றதுக்கு என்னன்னா, ஸோ ஓகே பிரெயின் ஒர்க்ஸ் லைக் தட். ஸோ அப்போ நம்ம இது பண்ணக்கூடாது, நம்ம புஷ் பண்ணலாம் அப்படின்ற அந்த தாட் வந்து அந்த ஸ்டோரி மூலியமா சொல்லுவார். தென் அனதர் திங் முக்கியமா அவர் சொல்றது வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம எதை பார்க்குறோம் எதை பார்க்கல அப்படின்றத சொல்றோம். ஆக்சுவலி நம்ம எதை பார்க்குறோமோ அது என்ன பண்ணுன்னா, இட் ரிவீல்ஸ் இஸ். இப்போ நம்ம தான் எதை பார்க்குறோம் இல்லை நம்ம எதை சொல்றோம் அப்படின்றது நம்ம யாருன்றதை நமக்கு சொல்லும். பட் ஆனால் நம்ம எதை பார்க்கல இல்லை எதை பண்ணலை அப்படின்றது தான் ஆக்சுவலி நம்மளை கிரியேட் பண்ணும் அப்படின்ற அந்த ஒரு ஐடியாவை வந்து இதில் சொல்ல வராது. இப்போ வந்து ஆப்வியஸாக வந்து எனக்கு தெரிஞ்சதை தான் நான் சொல்ல போகிறேன். எனக்கு தெரியாது என்னன்னு யாருக்குமே ஆக்சுவலி தெரியாது. ஸோ எனக்கு தெரியும், நான் வந்து எனக்கு தெரியும் தெரியாது அப்படின்னு. பட் நான் வெளியே ப்ரொஜெக்ட் பண்ணுறது வந்து தெரிஞ்சது மட்டும் தான் கண்டிப்பாக நான் ப்ரொஜெக்ட் பண்ணிடுவோம். ஸோ யூ நோ பெட்டர் யுவர் செல்ஃப். ஸோ உங்களுக்கு வந்து இது நீங்கள் பண்ண மாட்டீங்க, இது உங்களுக்கு பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் ஒன்று வச்சிருப்பீங்க. பட் அது உங்களுக்கு முக்கியமான ஒரு இதாக இருக்கும். எனக்கு வந்து படிக்கிறப்ப எங்கள் ஜியாகிரபி சார் ஒன்று சொல்லியிருந்தார். என்னன்னா, எந்த கொஷின் வந்து இல்லை எந்த சப்ஜெக்டோ இல்லை எந்த பார்ட்டோ உனக்கு ரொம்ப போரிங் ஆர் ரொம்ப உனக்கு ஒரு கடுப்பாக இருக்கும் அதை பார்த்தாலே, ஆக்சுவலி அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான இது அப்படின்னு சொல்லுவார். பட் வி டோன்ட் கோ ஃபார் தட். ஏன்னா வந்து நம்ம பிரெயின் வந்து இட் ஆல்வேஸ் லுக் ஃபார் த கம்ஃபர்ட். ஸோ இப்போ என்னன்னா, இந்த புக்கு படிச்சோடனே ஆக்சுவலி உங்களுக்கு திங்கிங்கே ஆக்சுவலி அப்படிதான் இருக்கும். நீங்க ஒரு விஷயம் ஏதாவது பண்றீங்க அப்படின்னா ஏன் நீங்க பண்றீங்க, அந்த ஒய்ன்ற கொஸ்டின் வந்து ஒவ்வொருத்தரையும் உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது. ஆக்சுவலி இந்த புக்ல வந்து ஒரு முக்கியமான சாப்டர்லேயே அந்த ஒய்ன்ற கொஸ்டின் தான் முக்கியமானது. ஏன் வந்து நான் இது பண்ண மாட்டேன், ஏன் வந்து நான் இது பண்றேன் அப்படின்ற அந்த இதை நீங்க யோசிக்கிறப்ப யூ வில் கோ ஃபார் யுவர் அசம்ஷன். ஓகே நான் இந்த அசம்ஷன்ல இருக்கிறதால தான் இது பண்றேன், இந்த அசம்ஷன்ல இருக்கிறதால தான் நான் இது பண்ணல அப்படின்றதும். ஸோ எனக்கு என்னன்னா, இல்லை இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு, காம்ப்ளிகேட்டா நான் நினைச்சுப்பேன். ஆக்சுவலி இன்னொருத்தவங்க அந்த சாப்டர் ஈஸியா இருக்கலாம். பட் நான் என்னோட நினைப்பு என்னன்னா, ஓகே இந்த இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி பாக்குறதுக்கே ஒரு மாதிரி ரஃபா இருக்கு, நான் கொஞ்சம் ஃப்ரீயா படிச்சுதான் பழக்கம், இது எனக்கு இதுவா இருக்கு அப்படின்னு அந்த அசம்ஷன்ல இருக்கிறதால, இல்ல இது படிச்சா கஷ்டமா இருக்கும், இது நமக்கு புரியாது அப்படின்ற அந்த அசம்ஷன்லயே நான் வந்து படிக்கிறதால வேண்டான்னு தள்ளி வச்சிருக்கேன். பட் இல்ல அந்த இதை வந்து அந்த ஏல இல்லாம நான் நாட் டேக் வரணும். ஓகே அதை வந்து அந்த எம்டிவா வந்துட்டு நான் அசம்ஷன்ஸ் எதுவும் இல்லாம ஓகே நான் பாக்குறப்ப ஓகே லெட் மீ ட்ரை திஸ் அப்படின்னு பாக்குறேன். அப்புறம் ஆக்சுவலி நம்ம ரியலைஸ் பண்ணுவோம், ஓகே அது ஒன்றும் பெருசா ஒரு கஷ்டமான இது இல்லையான்னு அப்ப நமக்கு தெரியும். ஆக்சுவலா இது நிறைய பேர் நம்ம கடந்து வந்திருப்போம். இந்த இது சில விஷயம் ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு மாதிரி தெரியும், பட் அதை பாக்குறப்ப தெரியும் ஓகே சிம்பிளா தானே இருக்குது, ஏன் நம்ம தள்ளி வச்சோம் அப்படின்ற அந்த இது தெரியும். ஸோ அந்த இதை சொல்றது வந்து ஸோ வாட் வி லுக் வாட் வி டு நாட் அப்படின்னு இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி வாட் வி லுக் it reveals us, but what we do not look that creates us actually. நெக்ஸ்ட் இது வந்து டைவர்சிட்டி ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது. ஸோ டைவர்சிட்டி ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னா நான் உங்களுக்கு சொன்னது அந்த கான்ட்ராஸ்ட் சொன்னேன் இல்லைங்களா, கான்ட்ராஸ்ட் வச்சு தான் நம்ம பிரெயின்ஸ் ஒர்க் ஆகுது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்மளோட டெய்லி லைஃபோட இதுவே. இப்போ இந்த க்ரௌடு இருக்குன்னா இப்போ ஒவ்வொருத்தவங்களும் நம்ம ஒவ்வொரு ஃபீல்டில் இருக்கும், வேற இதில் இருக்கும். ஸோ இப்படி இருக்கிற ஒரு க்ரௌட்ல வந்து இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கிறது வந்து எல்லாருக்குமே ஆக்சுவலி சம்வே ஏதோ ஒரு ஐடியா வந்து கொடுத்துட்டு இருக்கோம், இல்லை ஏதோ ஒரு தெரிஞ்சுப்போம். இப்போ வந்தப்போ சார் ஏதோ பேசிட்டு இருந்தாங்க, அவங்க வந்து சம் வேர்ட்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அவர் எப்படி வேர்ட்ஸ் வந்து இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லாம் எப்படி ஒரு தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு அவங்க டாக்டருக்கு அதை சொல்லி கொடுத்தாங்க. வி ஆர் ஜஸ்ட் அப்சர்விங் தட். ஸோ எங்களுக்கு அதை கேட்கறப்போ ஓகே நம்ம ஓகே இப்படிலாம் கூட அதை பார்க்கலாம் அப்படின்னு அந்த ஐடியா வந்து எங்களுக்கு வருது. ஸோ திஸ் ஐடியா வில் டிரான்ஸ்ஃபார்ம் டு சம்திங் ரைட். ஸோ இதுதான் வந்து டைவர்சிட்டி ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றாரு. டைவர்சிட்டி ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சொல்றாருன்னா, ஹியூமன்ஸ் ஆஸ் அ இண்டிவிஜுவல் ஆர் அஸ் அ பர்சன், எஸ் வி ஆர் அன்ஸ்டேபிள், வி ஆர் நெய்வ் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். வித் இன்ட்ராக்ஷன்ஸ் வித் பீப்புள். ஸோ நிறைய பேர் நம்ம இன்ட்ராக்ட் பண்றதோ இந்த டைவர்சிட்டி ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா நமக்குள்ள நிறைய அசம்ஷன்ஸ் அப்பதான் கிரியேட் ஆகுது. ஸோ அந்த டைவர்சிட்டி ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற இடத்துல கண்டிப்பா வந்து நிறைய புது அசம்ஷன்ஸ் கிரியேட் ஆகும். அந்த அசம்ஷன்ஸ் என்ன ஆகுதுன்னா நம்மளோட பாசிபிலிட்டி, ஸ்பேஸ் ஆஃப் பாசிபிலிட்டின்னு சொன்னால ஒரு விஷயம் வந்து இப்படிதான் பண்ணணும், இல்லை நிறைய விஷயமா பண்ணலாம். ஸோ இப்போ சார் ஒரு ஐடியா அவர் சொன்னார், அவர் எப்படி படிச்சுட்டார் அப்படின்னு, அவரு வேற மாதிரி வேர்ட்ஸ் வந்து பார்த்துருக்காரு, நான் வேற மாதிரி என் வேர்ட்ஸ் பார்த்துருக்கேன். ஸோ அவரோட இதுல இருந்து நான் ஒரு இதை எடுத்துக்கலாம். ஓகே அதை இப்படி கூட நம்ம சில வேர்ட்ஸ் இப்போ எனக்கு ரொம்ப டஃபா இருக்க வேர்ட்ஸ் சாரோட மெத்தட்ல கூட நான் வந்து அதை பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா நாங்கள் இங்கே இன்ட்ராக்ட் பண்ணதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது.
ஸோ ஐ கெட் அ நியூ அசம்ஷன், ஓகே அதை இப்படி கூட பார்க்கலாம்ல அப்படின்னு. ஸோ அப்படி பார்க்குறப்ப எனக்கு அந்த டஃப்பான வேர்ட்ஸை நான் இப்படி பண்ணலாம் அப்படின்ற என்னோட பிஹேவியர் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த இதை சொல்றாரு. இதுக்கு முக்கியமா அவர் சொல்ற ஒரு மெயின் ஒரு ஈஸியான எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன்னா டிராவல் அப்படின்னு சொல்றாரு. ஸோ டிராவல் வந்து என்ன ஆகும்னா, அது நம்மளே கூட பார்த்துருப்போம், நிறைய பேர் சில பேர் கூட சண்டை இருக்கலாம், இல்லை வீட்டில் இருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கலாம். பட் ஒரு டிராவல்ல வந்து ஏதோ ஒரு பேச்சு வந்து வரும், இல்லை ஏதோ ஒரு கான்வர்சேஷன் கிரியேட் ஆகும், எங்கேயோ ஒரு இடத்துல பேசி ஆகணும் அப்படின்றது இது வரும். ஸோ டிராவல் மேக்ஸ் பீப்புள் வெரி ஓப்பன் அண்ட் லெஸ் நியூராட்டிக் ஆக்சுவலி. இது வந்து அவர் ஆஸ் அ நியூரோ சயின்டிஸ்ட் ஹீ சேஸ், ஒரு டிராவல்ல இருக்கப்போ ஒரு பர்சனோட ஆட்டிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நியூராட்டிக்கா இல்லாதது கொஞ்சம் குறைஞ்சிருது. இந்த வரிஸ் வந்து கொஞ்சம் டோன் டவுன் ஆகுது. ரீசன் வந்து மல்டிபிளா இருக்கு. Because from your senses you get many things, the trees or the air you get or the songs you go, or உங்களோட இது வந்து சேஞ்ச் ஆகிட்டு, உங்களோட உங்க விஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு ரீசன். ஸோ யுவர் சென்சஸ் அந்த பீப்புள் யூ ட்ராவல் வித் அந்த இதெல்லாமே சேர்ந்து உங்களுக்கு ஒரு சேஞ்ச் கிரியேட் ஆகுது. இல்லை நியூ பிளேஸ் போறீங்க. ஸோ ட்ராவல் என்ன ஆயிடுதுன்னா உங்களுக்கு வந்து ஒரு முன்ன இருந்ததோட ஒரு லைட்டா ஒரு ஓப்பன் மைண்டட் ஆக்குது. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, அட் டைம்ஸ் எஸ் ஹிட் த ரோட் வித் பீப்புள் யூ கோ வித். ஸோ அந்த இதில் உங்களுக்கு ஒரு கான்வர்சேஷன் கிரியேட் ஆகும். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு நியூ அசம்ஷன் கிடைக்கும். அந்த அசம்ஷன்ஸ் நீங்கள் ட்ராவல் முடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களோட பிஹேவியர் வித் தட் பர்சனே ஆக்சுவலி சேஞ்ச் ஆயிருக்கும். அது வந்து அவர் பண்ண ஒரு இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக அவர் பண்ணி இது பண்ணது. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு இது என்னன்னா, பிசிக்ஸ் ஆஃப் நோ அப்படின்ற ஒரு சொல்றாரு. இப்போ வந்து பிசிக்ஸ் ஆஃப் நோ வந்து நம்ம ஆக்சுவலி பண்ணியிருப்போம். இது என்னன்னா, ஆக்சுவலி சொல்றது எல்லாமே ஆக்சுவலி ரொம்ப பேசிக்கானது, நமக்கு தெரிஞ்சது தான். பட் இதுதான் அது நமக்கு தெரியாம எல்லாமே பண்ணியிருக்கிறது தான். பிசிக்ஸ் ஆஃப் நோ என்னதுன்னா, ஒரு குழந்தை ஏதோ ஒரு கேட்குது, ஏதோ ஒரு விஷயம் ஒன்று கேட்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த விஷயம் வந்து நமக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அது கேட்குற கொஸ்டின் வந்து அப்படி இருக்கலாம். வந்து இப்போ கேட்கலாம், ஏன் வந்து சன் வந்து ஏன் வந்து பிரைட்டா இருக்கு, ஏன் வந்து அந்த சன் வந்து ரவுண்டாவே இருக்கு, ஏதோ ஒரு விஷயம் கேட்கலாம். இல்லை ஏன் அது ஸ்கொயரா இல்லை அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதுக்கு என்ன ஆன்சர் சொல்லுவோம் அப்படின்னா, அது அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ அதுதான் வந்து அந்த பிசிக்ஸ் ஆஃப் நோ. ஆக்சுவலி நமக்கு வந்து அதுக்கு பதில் சொல்ல மாட்டோம். ஆனா அதை வந்து ஏதோ சில சமாதானப்படுத்தி விட்டுரும். இதை நம்ம குழந்தைங்கள நிறைய விஷயத்துக்கு நம்ம பண்ணுவோம். அதுதான் வந்து அந்த பிசிக்ஸ் ஆஃப் நோ. இந்த பிசிக்ஸ் ஆஃப் நோ அப்படின்றது வந்து எப்படி வந்து இது ஆக்சுவலி என்னன்னா, அதை மாத்தலாம். அந்த பிசிக்ஸ் ஆஃப் நோன்றது வந்து ஆக்சுவலி ஒரு ஆன்சரே இல்லை. அங்க என்னன்னா, நமக்கு ஒரு அசம்ஷனே இல்லாம போயிடுது அந்த இடத்துல. ஓகே, எப்படி இருக்குன்னு அந்த ஐடியாவே இல்லாத என்ன பண்ணிடும், எங்க வந்து இப்படி சும்மா சொல்லி அது அப்படிதான் அப்படின்னு. ஆக்சுவலி அந்த அப்படிதான் அப்படின்றத வந்து சொல்ல தேவையில்ல, அப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதுல வந்து என்னன்னா, நமக்கு அந்த அசம்ஷன்ஸ் எதுவும் இல்லைன்றதை ஃபர்ஸ்ட் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ அது என்னன்னா, இல்லை எனக்கு தெரியல அப்படின்றத அந்த அக்செப்ட் பண்றதுல தான் வந்து அந்த இது இருக்கு. அக்செப்ட் பண்றப்ப ஆக்சுவலி என்ன ஆயிடுதுன்னா, யூ சர்ச் ஃபார் த ஆன்சர். ஸோ ஓகே, நீங்களும் வந்து ஒய் அப்படின்ற சர்ச் பண்ண ஆரம்பிங்க. அந்த ஒய்க்கு பின்னாடி யூ கெட் நியூ அசம்ஷன்ஸ். ஸோ அந்த அசம்ஷன்ஸ் இட் சேஞ்சஸ் யுவர் பர்செப்ஷன் டுவர்ட்ஸ் தட். ஓகே, இது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லணும். உங்களோட அசம்ஷன் என்னவா இருக்கலாம், ஓகே இந்த குழந்தைக்கு இதை சொல்லி என்ன ஆக போகுது, இப்போ என்ன ஒரு பெரியவனா, ஓகே இது வந்து இப்படி இருக்கு, அது வந்து ஒரு உள்ளார வந்து ஒரு நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் நடக்குது, அதனால அது வந்து பிரைட்டா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லலாம். பட் அது குழந்தைக்கு நீங்க சொல்லணுமா அப்படின்லாம் நீங்க யோசிப்பீங்க. பட் அதை சிம்பிளா கூட அதுக்கு சொல்லலாம். இல்ல உள்ள வந்து ஒரு லைட் நிறைய இருக்கு, அதனால அது வந்து பிரைட்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் நம்ம என்ன பண்ணிடுவோம், அது அப்படிதான் அப்படின்னு சொல்லி கடந்து போயிடும். ஸோ அது ஏன்னா நம்மளோட அசம்ஷன் என்னன்னா, ஓகே குழந்தைக்கு வந்து அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நினைப்போம். பட் நம்மளோட அசம்ஷன்ஸை மாத்திக்கிறப்ப ஓகே அதுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லைதான், பட் ஆனால் அது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா அது வந்து அடுத்த கொஸ்டின் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டரா கேட்கும். இல்லை அது தெரிஞ்சுக்கிட்டா இன்னொருத்தங்கிட்ட அது சொல்லும். ஸோ அது மூலியமா அது லேர்ன் பண்ணும் அப்படின்ற அந்த அசம்ஷனை வச்சு நம்ம அப்ரோச் பண்றப்ப வி சேஞ்ச் அவர் பிஹேவியர். நெக்ஸ்ட் இது வந்து இது ரொம்ப சாதாரண ஒரு கிளாஸ் இருக்கு, ஒரு ஹாஃப் ஃபில்டு வாட்டர் இருக்கு அப்படின்னா ஒரு ஆப்டிமிஸ்ட் ஆப்வியஸா என்ன சொல்ல போறாங்க, இட் இஸ் ஹாஃப் ஃபில்டு வாட்டர்னு சொல்லுவாங்க. ஒரு பெசிமிஸ்ட் என்ன சொல்ல போறாங்க, இட் இஸ் ஹாஃப் எம்டி கிளாஸ் பாட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி ஒரு ட்ரூ ஆப்டிமிஸ்ட் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, நம்ம பிரெயின் எப்படி ஒர்க் பண்ணணும்னா இதெல்லாம் ஆக்சுவலி பார்க்க போறது கிடையாது. அது ஹாஃப் ஃபில்டா ஃபுல் ஃபில்டா அதெல்லாம் பார்க்கணும். நம்ம பிரெயின் என்ன, நம்ம என்ன சொன்னேன், நம்மளோட எவல்யூஷன் படி சர்வைவ் தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம பிரெயின் எப்படி பார்க்கணும், தண்ணி இருக்கு குடிக்க, அவ்வளவுதான் பார்க்கணும் நம்ம பிரெயின். ஸோ சில விஷயங்கள் வந்து அப்படிதான் பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்க வந்து நான் இந்த விஷயத்த வந்து நான் இதுவா இருக்கேன்னு காட்டிக்கிறதுக்காக நீங்க பண்ணணும் அவசியம் இல்லை. நான் ஒரு ஆப்டிமிஸ்ட், நான் ஒரு பெசிமிஸ்ட் அப்படின்னு இல்லை. அங்க இருக்காது, எனக்கு யூஸ் ஆக போகுது, அவ்வளவுதான். ஸோ வந்து ஒரு ஆப்டிமிஸ்ட் சொல்லும்போது இட் இஸ் ஹாஃப் ஃபில்ட், இட் இஸ் ஹாஃப் எம்டி. ட்ரூ ஆப்டிமிஸ்ட் வில் சே ஜஸ்ட் தேர் இஸ் வாட்டர் டு ட்ரிங்க், அவ்வளவுதான். ஸோ தட்ஸ் தி திங். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து இப்படி பார்க்கறது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயமா இருக்கு. நம்ம தான் அதை வந்து காம்ப்ளிகேட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு தியரி அந்த இதெல்லாம் போயிட்டு இருக்கும், தேவையில்லை அப்படின்ற அந்த இது. நெக்ஸ்ட் வந்து அதுல இன்னொரு இது உங்களுக்கு கொடுத்துருப்பேன், இந்த இது படிங்க யாராவது.
சொல்லுங்க. ஓகே, வேற எப்படியா படிக்கலாமா? ஓகே, சரி, எது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க அதில்? அதான் அது எப்படி ஆக்சுவலி சொல்ல முடியும். சீயிங் இஸ் பிலீவிங்னு சில பேர் பார்ப்பாங்க, சில பேர் இஸ் சீயிங் பிலீவிங் அப்படி. ஆக்சுவலி அதை தான் சொல்றாங்க, நம்ம பார்க்கறது எல்லாமே வந்து அந்த ரியாலிட்டி கிடையாது அப்படின்றதுக்கான ஒரு சின்ன இதுதான் இந்த இது. தென் வந்து இந்த ஆப்பிள், ஆக்சுவலி இப்போ ஆப்பிள்னு இல்லை, எதை வேணா சொல்லலாம். இப்போ வந்து கேன் யூ திங்க் ஆஃப் அ கலர்லெஸ் ஆப்பிள்? கஸ்டர்டா? அன்இமேஜினபிள். எஸ். ஸோ அன்இமேஜினபிள் அப்படின்னு சொல்லலாம். பட் ஒரு ஆப்பிள்னு திங்க் பண்ணால் உங்களுக்கு ஏன் அந்த கலர் என்ன தோணுது உங்களுக்கு? ஏன் ரெட்டு தான் தோணுது? ஐ மீன் வி ஹேவ் கிரீன் ஆப்பிள்ஸ், பட் ஏன் நமக்கு ரெட்டு தான் தோணுது அப்படின்றது? ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் அவர் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ரைட்? ஸோ அந்த இது வந்து நமக்குள்ளேயே இருக்கிறதால நம்ம ஒரு விஷயத்த, இது வந்து ஒரு சிம்பிளான இதுதான், பட் இதுதான் நம்ம எல்லா விஷயத்துலையும் நமக்கு ஏதாவது இப்படிதான் யோசிக்கணும் அப்படின்னு இல்லை அப்படின்ற சொல்றது தான் அந்த இது. இன்னொன்று வந்து இந்த இதை யாராவது கரெக்டாக படிச்சிட்டீங்களா? நீங்க எப்படி வேணா பண்ணலாம், உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி படிங்க. Your brain does not make big jumps. ஓகே, வேற எப்படியாவது? ஏன் இப்போ ஏன் யுவர் போனீங்க? ஓகே, சரி, யுவருக்கு அப்புறம் ஜம்ப்ஸ் டஸ் நாட் மேக் யுவர். ஓகே, ஃபைன். அவர் ஜம்ப்ஸ்ல இருந்து போறாரு. ஓகே, 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 வேற மாதிரி சொல்லலாம். இன்னொன்று வந்து இப்படி சொல்லலாம்னா, டஸ் யுவர் பிரெயின் மேக் டஸ் நாட் மேக்கா வராது. ஓகே, ஸோ ஆக்சுவலி இதுல வர லாஜிக் என்னன்னா, இப்போ வந்து அவர் யுவர்னு எடுத்துக்கிட்டாரு, யுவர் பிரெயின் அப்படின்னு தான் போனாரு. இப்போ என்னன்னா, இதோட இது என்னன்னா, இப்போ இந்த ஸ்பேஸ் ஆஃப் பாசிபிலிட்டின்னு சொல்லலாம். ஸ்பேஸ் ஆஃப் பாசிபிலிட்டினா உங்களுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஆக்சுவலா அந்த பாசிபிலிட்டிஸ் நீங்க எப்படி சூஸ் பண்ணுவீங்க அப்படின்றது என்னன்னா, உங்களுக்கு நியரா இருக்கிற பாசிபிலிட்டி என்னவோ அதை தான் ஃபர்ஸ்ட் நீங்க சூஸ் பண்ணுவீங்க. யூ டோன்ட் கோ ஃபார் த ஃபார், ஆர் அங்கே போகணும்னு உங்களுக்கு அந்த இதுவே இன்ஸ்டிங்க்ட் வராது. பட் போகலாம் அப்படின்றது எப்போ வரும்னா, யூ ஹாவ் டு திங்க் என்னது, டிவியேட் ஃப்ரம் த ஆப்வியஸ். ஸோ அந்த ஆப்வியஸ்ன்னு சொன்னால, நான் இப்படிதான் போவேன் அப்படின்ற அந்த ஒரு ஆப்வியஸ் ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஸோ ஆப்வியஸ் ரெஸ்பான்ஸ் வந்து வெளியே வரப்பதான், ஓகே பக்கத்துல இதுதான் எனக்கு தோணுது அப்படின்னா, இல்லை நம்ம வேற எதுவும் போகலாமே. ஸோ அவர் யோசிச்சாரு, ஜம்ப்ஸ்ல இருந்து வர ஆரம்பிச்சார். ஸோ அவர் ஏன் அங்கே போகணும் அப்படின்னா வந்து அவரோட திங்கிங், ஓகே நம்ம அங்கே போகலாம் அப்படின்ற அந்த இருக்கு. ஸோ இதுல எப்பயுமே அப்படிதான், இந்த யுவருக்கு அப்புறம் நீங்க ஏன் பிரெயின் போடணும் அப்படின்னு கூட நீங்க யோசிக்கலாம். நான் யுவருக்கு அப்புறம் ஜம்ப்ஸ் கூட போட்டு ஏதாவது ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ யுவர் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணா ஏன் நான் அடுத்து எதுக்கு போறேன்னா, என்னோட ஸ்பேஸ் ஆஃப் பாசிபிலிட்டியில நான் இதுக்கு பக்கத்துல இதுதான் அப்படின்ற இதுல தான் நான் இருக்கேன். ஸோ அதனால ஐ கோ ஃபார் தட். ஸோ யுவர் ஸ்பேஸ் ஆஃப் பாசிபிலிட்டி இஸ் ஆல்வேஸ் பிக். அண்ட் நீங்க எங்கேருந்து வேணா ஆக்சுவலி நீங்க ஒரு விஷயத்த வந்து இப்படிதான் பார்க்கணும் அப்படின்னு இல்லாம வேற விதமாக பார்க்கறதுக்கான உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கிறதுக்காக இந்த இது. நெக்ஸ்ட் வந்து இந்த மியூசிக்கல் நோட்ஸ். நீங்க யாரா மியூசிக் படிப்பீங்களா? நோட்ஸ் ஐ டூ லிட்டில், பட் ஃபுல்லா தெரியாது, படிக்க மாட்டேன். எனிபடி நோஸ்? நோ. ஓகே, ஸோ இதில் இருக்க நோட்ஸ் படிக்க முடியுதா உங்களால? ஆக்சுவலி இந்த பீஸ் வந்து யூடியூப்ல இருக்கு. இந்த பீஸ் பேர் வந்து 4 minutes 33 seconds. ஆக்சுவலி இதில் வந்து ஆக்சுவலி நோட்ஸே இல்லை இல்லையா? ஆக்சுவலி அந்த பீஸே அப்படி தான் இருக்கும். 4 minutes 30 seconds ஆக்சுவலி சைலண்டாக இருப்பாங்க. இந்த புக்லேயே ஆக்சுவலி அந்த சைலன்ஸ் இருக்கும், ஒரு பேஜ் எம்டியாக விட்டுருப்பாரு, அதுதான் அதோட நோட்ஸ் அப்படின்னு. ஆக்சுவலி என்னன்னா, இது ஒரு கம்போசர் பண்ணது. அவர் என்னன்னா வந்து, ஏன் மியூசிக்னா வந்து அது சவுண்டாக தான் இருக்கணுமா, இப்படி தான் இருக்கணுமா அப்படின்னு என்ன பண்ணாரு, ஒரு மியூசிக்கல் நான் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு 4 minutes 33 seconds வித்தவுட். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த யூடியூப் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் போவாங்க, பியானோ பண்ணி உட்காருவாங்க, அப்படியே தான் உட்காந்துருப்பாங்க. 4 minutes 30 seconds யூ ஹேவ் டு. ஆக்சுவலி என்னன்னா, யூ ஆர் லிசனிங் டு சைலன்ஸ். அதை பண்றது ஆக்சுவலி கஷ்டமான ஒரு இது. நீங்க மியூசிக் ஒரு மணி நேரம் கூட உட்காந்து கேட்டுடலாம், பட் 4 minutes 30 seconds யூ ஹேவ் டு ஜஸ்ட் லிசன் டு த சைலன்ஸ். கண்டிப்பா உங்களால் இருக்கவே முடியாது இல்லையா? ஸோ தட் இஸ் த திங் ஹி சேஸ். பிகாஸ் அவர் பிரெயின் இஸ் ஆல்வேஸ் ட்ரெயின்டு டு ஹியரிங் சம்திங். ஏதோ ஒரு நாய்ஸ், அந்த நாய்ஸ் மியூசிக்கா இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், அதுக்கு ட்ரெயின் ஆகியே இருக்கிறது. ஏன் சைலன்ஸ்க்கு உட்கார முடியல அப்படின்னா, வி ஹேவ் நாட் ட்ரெயின் டு தட். ஸோ தட் இஸ் த திங். நெக்ஸ்ட் வந்து ஆக்சுவலி மியூசிக்ல இன்னொரு இது சொல்லியிருப்பாரு. இட் இஸ் அ சிம்பனி கால்டு ரைட் ஆஃப் ஸ்ப்ரிங் அப்படின்னு ஒரு சிம்பனி இருக்கும். அது வந்து என்னன்னா, யூரோப்ல ஆக்சுவலி பிளே பண்றாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சிம்பனிஸ் எப்படி இருக்கும்னா வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஃபீல் கொடுக்கறது, ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்கறது, அந்த இதுலயே தான் சிம்பனிஸ் இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் அது பிளே பண்ணப்ப ஆக்சுவலி ரியலா நடந்தது என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாருக்குள்ளேயும் ஒரு கோவம் வந்துருச்சு, எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு ரயட் மாதிரி அந்த இடமே ஆயிடுச்சு. ஏன்னா அந்த மியூசிக் கொடுத்த அந்த இது ஆக்சுவலா அது ஏன் அப்படின்றத அப்புறமேட்டு நிறைய பேர் அது ரிசர்ச் பண்ணி இது பண்றாங்க. என்னன்னா,
அது வரைக்கும் சிம்பனி தான் இப்படிதான் இருக்கணும், ஒரு பாசிட்டிவான ஃபீல் தான் கொடுக்கணும் அப்படின்றது இதுலயே பார்த்தவங்களுக்கு என்னன்னா அது இருந்திருக்காங்க. பட் திடீர்னு அந்த மாதிரி ஒரு சவுண்ட், ஆக்சுவலி அந்த சவுண்டே கொஞ்சம் மாதிரி ஒரு எராட்டிக்கா தான் இருக்கும், நீங்க கேட்டாலே தெரியும், ரொம்ப ஒரு ஹை பீட்ஸ் அண்ட் பிக்சர்ஸ் அதிகமா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறப்ப என்ன ஆச்சு, அந்த ஹோல் கிரவுட் காட் ரயட்டட். ஆக்சுவலி அது வந்து நம்மளால ஆக்சுவலி இமேஜின் பண்ண முடியல, அப்படி எப்படி பண்ணிருக்க முடியும், பட் தே டிட் இட். ஹோல் இது வந்து ரைட் ஆகி அந்த ஹாலே வந்து துவம்சம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இதை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து இன்னொரு தடவை அதே க்ரௌடுக்கு ஒரு 2-3 டைம்ஸ் கேட்ட அப்புறமேட் பண்றாங்க, அப்போ அவங்க அது பண்ணல. ஸோ என்னன்னா தே காட் அக்கஸ்டம்டு. ஓகே, ஸோ நம்ம பிரெயின் அப்படிதான் சில இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு இது கொடுக்கும், ஓகே இது நமக்கு முன்னாடி இதே பண்ணாதால அந்த ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப இதாகும். ஸோ அதனால நான் சொன்னேன், அந்த ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸை ஓகே டு நாட் டேக் த ஆப்வியஸ் ரெஸ்பான்ஸ் அப்படின்றதுக்கான அந்த இதுதான். தென் இது ஜஸ்ட் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் நீங்க வந்து எப்படியெல்லாம் திங்க் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ரெப்ரஸன்டேஷன் தான். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் திஸ் இது டிவியேட்ன்ற அந்த புக். நான் அது சும்மா இது நான் கிரியேட்டிவாக நான் பண்ணலாம் அப்படின்னு ஏதோ ஒன்று பண்ணிட்டேன். ஸோ திஸ் சீயிங் ரியாலிட்டி டிஃபரெண்ட்லி, அது எப்படின்னா எல்லாமே உங்கள் ஹெட்டில் தான் இருக்குது அப்படின்றதுக்கான அந்த ஒரு இது. ஸோ திஸ் புக் இஸ் ஆல் அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் பிரெயின்ஸ் கெப்பாபிலிட்டி. ஸோ இது தெரிஞ்சுக்கிறப்ப தான் ஆக்சுவலி ஓகே வி ஆர் ஃபார் மோர், நம்ம வந்து நிறைய பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து உங்களுக்குள்ளே நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்க. யாரோ ஒருத்தர் வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்குறாருன்னா ஒரு 2 days நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம், அப்புறமேட்டு அது அப்படியே ஃபேட் அவுட் ஆகுது. ரீசன் என்னன்னா வி டோன்ட் அக்செப்ட் தட். அது ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு சக்ஸஸ் ஆயிருக்கு போல அப்படின்றதால ஓகே நம்ம ட்ரை பண்ணலாம், நம்மளும் அப்படி ஆயிடுவோம் அப்படின்னு அந்த ஒரு அசம்ஷன்ல ஓகே பண்ணிட்டு இருப்போம். பட் அந்த அசம்ஷன் வந்து ஒரு ஃபால்ஸான அசம்ஷன் தான், அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அசம்ஷன்ஸா இல்லை. ஏன்னா நம்ம பிரெயின்குள்ள நாம அக்செப்ட் பண்ணிக்கல அது நடக்கும் அப்படின்றது. ஏன்னா நம்ம வந்து அதை ஏன் அது நடக்குன்னு அந்த ரீசன் பண்ணிருக்க மாட்டோம், அதுக்கு பின்னாடி இருக்க அந்த ஒய்யை சர்ச் பண்ணியிருந்தா. திஸ் புக் இஸ் ஆல் அபவுட் சர்ச்சிங் த ஒய் பிஹைண்ட் யுவர் பிரெயின் பவர். பிரெயினோட கேப்பபிலிட்டி என்னன்றத நிறைய எல்லா பேஜ்லுமே வந்து அதை தான் இது பண்றாரு. அதை வந்து சம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலியா இன்னொன்று வந்து நிறைய பேஜ்ல வந்து இந்த புக் எப்படி இருக்குன்னா இட் இஸ் அ கான்வர்சேஷன் பிட்வீன் த ஆத்தர் அண்ட் யூ. இப்போ நான் உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ்லாம் சொல்லலாம், ஆக்சுவலி இதுல நிறைய அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு, இன்னும் சிலதெல்லாம் கூட இருக்கு. ஐ திங்க் ஐ மிஸ் சம்திங், பட் நீங்க அதை பார்த்தா தெரியும். தோஸ் ஆர் திங்ஸ் எப்படின்னா வந்து நீங்க உங்களுக்குள்ளே அதை பண்ணிக்க வேண்டியதா இருக்கும். சில விஷயம் நீங்க தனியா பண்ற மாதிரி இருக்கும், வெளில இருந்து பார்க்கறவங்க லூசுன்னு கூட நினைச்சுப்பாங்க. பட் ஆனால் அது நல்லா இருக்கும், அந்த இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓகே தெரியும், ஓகே நம்மளால இது பண்ண முடியுது, நமக்கு இந்த கெப்பாபிலிட்டி இருக்கு, ஓகே இதை இப்படி யோசிக்கலாம், இது இப்படி பண்ணலாம், நம்ம இப்படி ஆன்சர் பண்ணிக்கலாம், இல்லை இப்படி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு வந்து நிறைய தெரியறப்போ ஓகே யூ பிகம் மோர் பாசிட்டிவ். ஆக்சுவலி இந்த புக்கோட மெயின் இது என்னன்னா வந்து டு கிரியேட் கம்பேஷன். ஆக்சுவலி இதை வந்து இப்போ சொன்னதை வந்து இதே விஷயத்த நெகட்டிவாகவும் கொண்டு போகலாம், ஓகேங்களா. ஸோ இப்படியெல்லாம் பண்ணலாம்னா நான் இப்படியெல்லாம் தப்பா கூட பண்ணலாமே அதை. ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ விச் வே யூ டேக் அப்படின்றது உங்ககிட்ட தான் இருக்கும். ஸோ எந்த விஷயத்தெல்லாம் இவர் வந்து இப்படிலாம் பண்ணலாம்னு சொல்றப்ப அதே விஷயத்துக்கு நெகட்டிவும் இருக்கு. ஸோ நெகட்டிவும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம பாசிட்டிவா பண்றப்ப இட் லீட்ஸ் டு கம்பேஷன் அப்படின்றது. ஸோ இன்னொரு முக்கியமான இந்த புக்கோட இது வந்து என்னன்னா தோஸ் ஆர் கியூரியஸ் அண்ட் இன்னோவேஷன்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காங்க அப்படின்றது இந்த புக்கு ரொம்ப இதாக இருக்கும். ஏன்னா இன்னோவேஷனுக்கு 2 வித முக்கியமான இதாக சொல்றாரு. ஒன்று வந்து ஆப்வியஸ்லி கிரியேட்டிவிட்டி, இன்னொன்று வந்து எஃபிஷியன்சி. கிரியேட்டிவிட்டி எஃபிஷியன்சி ரெண்டுமே வந்து ஒர்க் ஆகிற இடத்துல தான் ஒரு இன்னோவேஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். ஏன்னா இப்போ கிரியேட்டிவிட்டி அப்படின்னா என்னன்னா இல்லாதது ஒன்று நான் புதுசாக ஏதோ பண்றேன் அப்படின்றது சொல்லலாம். எஃபிஷியன்சி அப்படின்றதுனா அதை நான் வந்து எவ்வளோ சீக்கிரம் பண்றேன் அப்படின்றது, எவ்வளோ காஸ்ட் கம்மியாக அதை வந்து பண்றேன் அப்படின்றது. காஸ்ட் வந்து டைமாகவும் இருக்கலாம், மணியாகவும் இருக்கலாம். ஸோ தட் கிவ்ஸ் த இன்னோவேஷன் த மோர் பவர். ஓகே, ஸோ அந்த விஷயத்த வந்து நம்ம பிரெயினோட அந்த ஒர்க்கிங் எப்படி இருக்குன்ற அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறப்போ நம்ம கிரியேட்டிவாகவும் இருக்க முடியும், அதே சமயத்தில் எஃபிஷியன்ட்டாகவும் இருக்க முடியும். அப்படின்றப்போ இன்னோவேஷன்ஸ் இதாகும். ஸோ இந்த புக் இஸ் ஆல்சோ, ஏன்னா அந்த பார்ட் வந்து மோஸ்ட்லி இட் இஸ் ரிலேட்டட் டு பிஸ்னஸ், ட்ரேடு, இல்லை அகடமிக்ல இருக்கவங்க படிக்கிறவங்க. ஸோ அந்த மாதிரி இது சில பார்ட் ஆஃப் புக் வந்து டீல்ஸ் வித் ரிலேஷன்ஷிப். ஸோ ரிலேஷன்ஷிப்ல வந்து சொல்லுவாங்க, சன்ரைஸ் எக்ஸாம்பிள் சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. முடிச்சிட்டேன் மோஸ்ட்லி. நெக்ஸ்ட் முக்கியமான லாஸ்டா அவர் இது பண்றது வந்து ஃபர்கிவ்னஸ் பத்தி சொல்றாரு. ஃபர்கிவ்னஸ் வந்து ஆக்சுவலி அது ஒரு PhD பேப்பர் இருக்கு. அந்த இதை வந்து அதை கோட் பண்ணி அவர் சொல்றாரு. ஒருத்தர் வந்து இந்த ஃபர்கிவ் பண்ற அந்த ஸ்டேட் இருக்கு இல்லையா, அதை ஸ்டடி பண்ணி அவர் சொன்னது என்னன்னா, ஃபர்கிவ் பண்றப்போ ஒருத்தவங்களுக்கு ஏதோ தப்பு நினைச்சு இல்லை யார் மேலேயோ ஒரு கோவம் இல்லை ஏதோ சொல்லிட்டோம் அப்படின்னா எதுல யாராவனா இருக்கலாம். இட் மேபி அ கொலீக், இட் மேபி அ ரிலேஷன், எனிபடி. ஸோ ஃபர்கிவ் பண்றப்போ ஆக்சுவலி இட் ஹெல்ப்ஸ் த பிரெயின் செல்ஸ் டு க்ரோ. அதுதான் வந்து அவர் கண்டுபிடிச்சது. ஸோ ஃபர்கிவ் பண்றப்போ ஃபர்கிவ்னஸ் ஆக்சுவலி இன்க்ரீசஸ் யுவர் ஹெல்த் ஆக்சுவலி அப்படின்றத அவர் வந்து இது பண்றாரு.
ஏன் அதை சொல்ல வராரு அப்படின்னா வந்து எந்த விஷயத்துலயும் வந்து நமக்கு என்ன லாபம்ன்றது பாக்குறது இட்ஸ் ஆப்வியஸ்லி. ஸோ அது வந்து என்ன ஃபர்கிவ் பண்றப்ப எஸ் இட் ஆக்சுவலி பெனிஃபிட்ஸ் நாட் ஜஸ்ட் யுவர் மைண்ட் கிடையாது, ஆக்சுவலி யுவர் ஹெல்த்துக்கு ஆக்சுவலி அது பெனிஃபிட் பண்ணுது அப்படின்றத ரெக்கார்ட் பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட் போகலாம். ஆக்சுவலி இந்த புக்கோட பிரைமரி லாஸ்ட் பர்பஸ் என்னன்னா வந்து நம்ம எப்பவுமே நினைச்சிட்டு இருப்போம் ஓகே நமக்கு நம்மளை பத்தி நிறைய தெரியும் அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆக்சுவலி வி நோ லெஸ் அப்படின்றத சொல்றதா ஆக்சுவலி இந்த புக்கோட இது. when you know less actually you understand more. அதுதான் இந்த புக்கோட மெயின் இது. இதுக்கு முன்னாடி நம்ம அதான் நினைச்சிருப்போம் நம்ம இப்படிதான் அப்படின்ற ஒரு இதுல இருப்போம். ஆக்சுவலி இந்த புக்கு முடிகிறப்ப இல்லை நம்ம இப்படிலாம் இல்லை இப்படிலாம் இருக்கலாம் போல அப்படின்ற அந்த தாட் வந்து கண்டிப்பாகவே வரும். இன்னொன்று நம்ம பண்ற எல்லா இதுக்குமே வந்து என்னன்னா நம்ம அந்த மேப் நம்ம ஆக்சுவலி நம்ம மைண்ட்ல ஓட ஆரம்பிச்சு இந்த புக்கு முடிக்கிறப்ப அப்படிதான் தோணும். ஏன்னா எல்லா பேஜ்லயுமே அந்த இது வந்துட்டு இருக்கும். அசம்ஷன், அதுக்கான ஒரு பெர்செப்ஷன் இருக்கும், அந்த பெர்செப்ஷனுக்கான ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஸோ எல்லா விஷயத்தையும் நான் பண்றப்போ என்ன தோணும்னா ஓகே ஏன் அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஒய் வரும், அந்த ஒய்க்கு அப்புறம் வி கோ டு த அசம்ஷன். ஓகே இந்த அசம்ஷனை மாற்றுவோம், அசம்ஷனை மாற்றினா நம்ம பெர்செப்ஷன் மாறும், பெர்செப்ஷன் மாறப்போ ஓகே நம்ம கண்டிப்பாக நம்ம பிஹேவியர் மாறும். ஸோ அந்த இதை வந்து இந்த புக்கு முடிக்கிறப்போ உங்களுக்கே ஆக்சுவலி அது ஒரு இதாகிடும், ஹேபிட்டாகவே ஆகிடும்ன்றது தான் அந்த. ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் திஸ் புக். இதுக்கு மேலே சொன்னால் நான் புக்கே உங்கள்கிட்ட சொல்கிற மாதிரி ஆகிடும். Anyone wants to ask any questions or any comments, suggestions? It's a very nice speech. A lot of things we are able to know. தமிழே கொஞ்சம் வந்துட்டு வந்துடுறேன். இந்த சைக்கிளில் போய் திருப்பத்தை பற்றிலாம் சொன்னீங்க. நான் சின்ன வயசுல ஸ்கூல் போகும்போது 5 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டுவேன். அப்ப 2 கையும் பெடல் மெரிச்சிட்டு அல்லது பெடல் மெரிக்காம நேரா போகிறதுக்கு கத்துக்கிட்டேன், கொஞ்சம் வளைஞ்சு போக கூட கத்துக்கிட்டேன். அதெல்லாம் சரி. இப்ப இந்த நீங்க படிச்சதுலயோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச அறிவிலையோ நமக்கு பிடிச்சவங்கள பாய் ஆர் கேர்ள் நம்ம பக்கம் இழுக்கிறதுக்கு ஏதாவது டெக்னிக் இருக்கா, அதை சொல்லுங்க. டெக்னிக் இருக்கான்னா அதுவும் நம்ம கிட்ட இருந்தா ஆக்சுவலி ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். என் திங்கிங் அப்படிதான், உடனே ஐ கோ ஃபார் அசம்ஷன்ஸ். ஓகே நம்ம எதாவது மாற்றணும், நம்ம அசம்ஷன் எதாவது மாற்றணும், பிஹேவியர் மாற்றலாம் அப்படின்ற அந்த இதுக்கு தான் போகுது. ஸோ இட்ஸ் ஆப்வியஸ்லி நம்ம கிட்ட இருந்தா அந்த இது வந்தாக முடியும். இன்னொரு இது இதில் சொல்லுவார் என்னன்னா, நம்ம ஒருத்தங்க மேல இருக்கிற கோவமோ இல்லை ஒரு லவ்வோ எது வேணா இருக்கலாம், அது வந்து நம்மளோட இதுல இருந்து தான் வரும், நம்மளோட ப்ரொஜெக்ஷன் தான் அது. ஆக்சுவலி நம்ம அவங்கள ஏன் ஹேட் பண்றோம், இதுனா நம்ம மைண்ட்ல நம்ம ஹேட் பண்றதா, அவங்க ஹேட் பண்றதா நினைக்கிறோம், அதனாலதான் அதை ஹேட் பண்றோம் அப்படின்றது இருக்கு. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் அவர் செல்ஃப் அண்ட் பீயிங் யுவர் செல்ஃப். ஸோ அதுதான் அதுக்கு ஒரே ரீசனா இருக்க முடியும். What I understood out of your speech, it was pretty good. We must be inquisitive in our life. Every time we must be eyes and ears. Yes, yes. We should have profound interest in many things which we consider as illusionary or something which is beyond our comprehension. Correct. So if we think that those things are beyond our reach and beyond our comprehension, then everything will become a hard task, tedious. Yes. So what your author is trying to convey to every one of us is take life as it comes, never treat it serious, never give more importance to anything which is found to be of paramount importance. You give lighter value so that things will become a cakewalk. Right? Right. Thank you. Exactly. Any other questions? Or you'd like to add anything? Sir, one doubt. Solunga. One part, the author has spoken about forgiving the worst. Yes, yes. Is there has the author mentioned anywhere how to see the best in people or how to forget the bad? அதுக்கு தான் வந்து Or to just to see how things are. Okay. That's actually he comes into the chapter that A not A, right? Okay. Actually, I told very briefly. Actually, it's some 2-3 pages. In that page, he says that how to actually deviate from hating a person, or we have a problem with some person.
how to come out of that and see them as differently. ஸோ அது வந்து ஏ நாட்டி அந்த சாப்டர்ல ஆக்சுவலி அவர் சொல்லியிருப்பார். அது இருக்கு கண்டிப்பா அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்புக்கான இதுவும் அங்கங்க அப்படியே ஆட் பண்ணிட்டே வருவார். இ லிங்க்ஸ் டு மெனி திங்ஸ் ஆக்சுவலி. ஸோ அதுதான் அதோட ஆக்சுவலி ஒரு ஸ்பெஷாலிட்டி. இவங்களுக்கு தான் அப்படின்னு இல்லாம எல்லாருமே ரிலேட் பண்ணிக்க முடியும் ஆக்சுவலா. ஆனா குழந்தைங்க படிக்கிறது கொஞ்சம் டஃப், ஏன்னா சம் சயின்டிஃபிக் வேர்ட்ஸ் இருக்கும், கொஞ்சம் இந்த வேர்ட்ஸ் கொஞ்சம் டஃப்பான வேர்ட்ஸ் இருக்கு. பட் ஆனால் குழந்தைங்களுக்கும் அதை வந்து சொல்லலாம், எடுத்து படிச்சு நீங்க எக்ஸ்பிளைன் பண்றப்ப இன்னும் நல்லாவே. ஆக்சுவலி இந்த புக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ரீடிங் பண்றப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஓகே, நம்ம யாருன்ற அந்த இது கண்டிப்பா தெரிஞ்சிடும் ஃபர்ஸ்ட் ரீடிங்ல. ஓகே, நம்ம வந்து இதெல்லாம் ஏன் பண்றோம் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். செகண்ட் ரீடிங் ஆக்சுவலி பண்றப்ப எனக்கு என்ன கிடைச்சதுன்னா, அதை அப்ளை பண்றதுக்கான இது வந்து ஃப்ரீக்வன்சி வந்து எனக்கு இப்போ அதிகமான மாதிரி ஐ ஃபீல் தட். ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டா தான் நான் அப்ளை பண்றதை வந்து செகண்ட் ரீடிங் பண்றப்ப எனக்கு அது ரொம்ப ஈஸியா இருக்க மாதிரி. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஓகே நான் நிறுத்தி யோசிச்சு பண்ண வேண்டியதா இருந்தது. செகண்ட் ரீடிங் பண்றப்போ ஓகே நான் இதனால தான் அப்படி பண்றோம் அப்படின்ற ஸோ அட்வான்ஸாவே என்னால் வந்து அதை டிவைட் பண்ணிக்க முடியுது அப்படின்றது. ஸோ இட் ஹேஸ் ஆன்சர்ஸ் இன் தட் புக் ஷுவர்லி. பார்க்கணும். இந்த புக்கு கலர்ல தான் இருக்கு, ஹார்ட் பேக் மட்டும். ஏன்னா அதுல இருந்தா தான் இந்த புக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் சம் கலர்ஸ் வச்சு விளையாடிருப்பாரு அண்ட் பர்செப்ஷன்ஸ் டைமென்ஷன்ஸ் மாறும். ஆக்சுவலி இன்னொரு இது கியூரியஸா என்ன பண்ணியிருப்பாருன்னா, அந்த புக்ல வந்து ஒரு சின்ன டயக்ராம் பேஜுக்கு எண்டில் இருக்கும், நம்ம நோட் பண்ணவே மாட்டோம். ஆக்சுவலி ஒரு 300th பேஜ்ல இருந்தா வந்து சொல்லுவாரு, அந்த டயக்ராம் நீங்க பார்த்துட்டே வந்தீங்களா, அது எப்படி ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு நீங்க பாத்தீங்களா. ஏன்னா பேஜ் ஃபிளிப் பண்றப்ப அது ரொட்டேட் ஆகிற மாதிரியே இருக்கும். அந்த ரொட்டேஷன்ல ஒரு கியூ கொடுத்துருப்பாரு. ஸோ இந்த மாதிரி அந்த புக் என்னன்னா, இட் கீப்ஸ் ஆன் கிவிங் us some place and things. I suppose once you start reading the book and you come, by the time you complete the book, I suppose by the end you go through the book and you finish it, you will not be contradicting your own behavioral pattern. Correct, exactly. That is, you give a room to that. Possibly it could happen. Yes. Whether that is for good, then again you analyze and come back being where you started is better, or where yes. What you are going forward is better. Yes. So that will be a very little chaotic within yourself. Yes, we question ourselves with this book many times. Yeah, this is one thing. Yes. And the other thing is whatever you talk about anger, you talk about hatredness, hating others, or whatever it is. It would very clearly it would say that we possess that quality. Yes, exactly. That is what it is. It is not the perception. It is what we already yes. inherited with those qualities. Yes. So I hate you means I have that hatredness quality. Yes. That is why I am able to see you like that. So yes, exactly. Actually, the same words. Yes. It is very nice speech. Okay, thanks. Anyone else? Correct. You can sit. Okay. That's one. You can sit with any other. So I think we had a very good session. I just like to add few things to what I discussed. Okay. See, many scholars believe that we live in an age of post-truth, where the margin between the real and unreal is really less. You can't differentiate it, soon. When Sarah was speaking about this reality, there are two phases of reality. So one is the scientific phase, what Sarah said, how brain works and other stuffs. The second one is the philosophical one. Okay. So recently, not recently, actually I read an essay called, Similar Karan Simulation of Bertie Land. Okay, it's one of the postmodernist essay where, this man would have speaking about three living example of how this reality, hyper reality and all those things works. One example that he gives is the example of Disneyland. Okay. Yesterday I went to Queensland and other things. Okay, we all know what is the Disneyland, right? Okay, so Disneyland is kind of fantasy world where we can think ourselves as a kid. Even yesterday, the moment we entered, I was just going to all the other rides and whatever it is. I felt like myself as child or whatever it is. So what Baudrillard says is this is kind of a fictitious world where people are made to believe that
anga pona நம்ம child மாறிடலாம். We can be child anywhere. This is how hyper reality works. There is not, I mean, the concept of Disneyland is not true. We don't have this Mickey Mouse and other things over here. So they create this hyper reality to make us believe that anga pona we can able to behave a child. And the other reason he says that this kind of hyper reality was created to make us believe that அந்த இடம் மட்டும்தான் fictitious world, other than that all other things are real அப்படின்னு இந்த ஒரு கான்செப்டை வந்து not to get back to us, these worlds were all created. The second example that he gives is the concept of map. Okay, we all know what map is. We have this India map or whatever it is. So initially this map was created looking at the territories on the particular point. Then the same map was replaced by and we people believe that okay, this is Indian territory, adukku mela vandu pathina this is our land, idella vera our land. Into this map was replaced what reality that we have. Okay, the third example that he gives is the concept of God. Okay, some of us can believe and some of us cannot. But what he says that there was initially a concept of God which was replaced by an fictitious kind of an image or thing that we give to them. The same image was then replaced, and the image replaced the entire concept of God itself. For us, if we see God, we only imagine the image, whatever it is, whatever God that we may believe in or not. So we only remember the image. We don't believe the concept of God actually. So how hyper reality works? Okay, there is no, we can't say this is how the God looks. No, none of us saw that. See how an hyper, this is what similar kara means. It's kind of a replica which has no reality at all. Okay, that is what he says. So this is what hyper reality and reality and everything. This is just an addition of what we saw. Whatever example that Sar gave, whatever it is something that we see in everyday life. Okay, all of us would have come across these certain things. There is something that happens behind our head and inside our head and in our eyes. We may you may listen to me, but sometimes you may be thinking of something else. Both things happen in our eyes. Sometimes we notice certain things, sometimes we don't. So that is how this entire thing is, we can call. Everyone, can you please introduce yourself, a self introduction? This is B. Akash coming from Loyola College. Yeah, myself, I am Joseph Franklin from Loyola College English Department. This is Richard from Loyola College English Department. பேர் சான்றோன், யூபிஎஸ்சி எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கேன் கணேஷ் இன்ஸ்டியூட்ல. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வருது. கிருபா எங்கள் இன்ஸ்டியூட்ல தான் படிக்கிறாரு. ஸோ அவருக்காக தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தேன். எங்கள் சார் ஆல்ரெடி 2 முறை வர சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு தான் டைம் கிடைச்சது. தேங்க்யூ. My name is Babu J. Kumar. I'm a journalist. Myself, Sibi Maran. I'm working as a Lean Six Sigma consultant. My name is Madan Mohan. I am working as a translation officer in Ministry of Defense, and I am also a motivational speaker. I have a WhatsApp group, Madan Spoken English, and I deliver speeches every day along with English vocabulary to cater to the needy. I precisely use this word needy because all may not be needing what we provide. Thank you. என்னோட பேர் கீர்த்திகுமார், எம்எஸ்சி பாட்னி பண்ணிட்டு இருக்கேன், பச்சைப்பாஸ் காலேஜ். என் பேர் அனிதா சத்யம், ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபோட்டோகிராஃபர். இப்போ வந்து ஃப்ரெண்டு. Hi, this is Bemi Kurus Michael. I had been working as an assistant professor in Loyola from 2015 till 2019. In 2019, I quit the job and I'm pursuing law in Bharat University. Hi, I'm Sharon. I'm a freelancer. I'm into teaching and content. So Joyce is my friend, so I came here through her. Hi, my name is Manivannan. நான் சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரம் சேம் கணேஷ் ஐஎஸ் இன்ஸ்டியூட். கிருபா வந்து என்னோட சீனியர். I am R. Ramasamy, a professional librarian, retired from Central Service as a South Indian Inspection Officer for Libraries and NGOs. I am an author.
a journalist, plus Facebook poster, and I'm a regular visitor to the book club meetings. I'm only 70 years old, young rather. I'm Tavamani, former principal at Raj College for Women. I'm now staying at Coimbatore. I've come here too. My name is Maunika. I'm studying in Madras University. I'm doing my internship here. My name is Shraddha. I'm doing my CA. My name is Raj Gopal. I'm a technical consultant and president in a company called MacTorque. It's into mechanical engineering sector. நேம் பன்னீர்செல்வம் ஃபிலிம் டைரக்டருங்க சார் ட்ரை பண்ணிருக்கேன். Myself Pragati. I'm from Journalism and Mass Communication Department from DG Vaishnava. I'm currently pursuing my PhD in the field of advertising. I have 10 years of experience in teaching. My specialization is advertising. I slowly started reading books to develop myself, and I came here with the help of Prem sir. I just met him one time in the exam invigilation. I saw his WhatsApp status and I just asked, and he gave this opportunity. Really an excellent opportunity for me. It helped me a lot. Thank you, sir. My name is Rotarian Dr. Daniel. I'm from Tirunelveli. Okay, and I'm working as the assistant professor of English at St. John's College, Tirunelveli. So I came here to meet Rotarian Olivanan sir day before yesterday, and he invited me for this meet today. Good morning. My name is Gopalakrishnan. I'm an IT professional. I'm also from Rotary. I know Olian and Gopalakrishnan. My name is Kannan. I'm working in PWD. Regular Chennai book club எல்லா ஈவென்ட்டுக்கும் வந்துருக்கேன். So this is Madan. I'm doing as a assistant professor at Hindustan University. We both shared. I'm a friend of Kiruba. We both shared a journey as UPSC aspirants, and in the meanwhile, I deviated. And almost it's been 4 years since we met. Yes, This is after the 4 first time years I'm we meeting have him seen after that. first. I accidentally happened to see his Instagram post, and I happened to come here. And that was a wonderful speech, Kiruba. I'm only one, and I'm actually probably assisting these two young people to coordinate this book club. Very happy to see you all here, though I have not been here, but I was sitting there watching through YouTube how is it going. This wonderful presentation by you, Kripa, and the question and answer session also was very good. Keep it up, all the best. And he just said modestly that I am a journalist. He's a very, very senior journalist with Deccan Chronicle. You should all read his articles. For Babu Jaikumar, he has written a book for us, A Man Ahead of His Times on Periyar, which is a bestseller in the country. Wait a minute. Yes. I would like to introduce my young girlfriend, Shobita. She is the daughter of the pillars of this group, Chennai Book Club and Emerald. She has told a story, Alice in Wonderland, in Vanga Kadai Solalam group. Wonderful girl. Her writing is calligraphic. Let us appreciate. The young lady, very prosperous. Hello, Suresh. Hi. No, I think நல்லா இருக்கு. Hi. Okay, so I am Prem. I'm working as an assistant professor of English from DG Vaishnava College. More than that, I probably call myself as just like the books that you see here. I'm also a product of Emerald Publishers. I was brought up here in Emerald, so I probably call that. I'm Joycey, doing my PhD in English literature. Same thing. I'm very, very well associated with the Emerald Chennai Book Club, Olivanan sir. I'm really happy working with him. Now I would like to invite Dr. Daniel
English professor of Tirunelveli St. John's College, to honor the reviewer Kirubanidhi, sir.